லோ தானே வச்சுக்கிறியா? ஆஃப் பண்ண வேணாம். ஃபேனுங்கிறது மட்டும் இது பண்ணுங்க. மோடு மாறிடுச்சா? என்ன மோடு? லோவா மீடியமா? ஃபேனில் லோ வைங்க. கூலிங்கை குறைக்காது, ஃபேனை மட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் இன்றைக்கு எத்தனை நாளுங்க? 12வது நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இலக்கியத்தில் ஒரு வகை என்னன்னு சொன்னால், ஒரு காரியம் நடப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த செயலை செய்வதாக குறிப்பிடுவார்கள். உதாரணமாக ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், பணத்தினால கொஞ்சம் திமிராக பேசுகிறான். அப்போ என்ன செய்வாங்கன்னா பணம் பேசுதுமாங்க. இவன் தான் பேசுகிறான், அவன் பேசுகிறதுக்கு காரணம் எது? பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆணவமாக திமிராக பேசுகிறான்னு சொன்னால் எல்லாம் காசு பேசுது, பணம் எப்படி பேசும்? பணம் பேசுதுங்கிறது நேரடி அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பணம் பேசாது, பணம் இருக்கிறதுனால இவன் தான் பேசுகிறான். அப்போ ஒரு மனிதன் தான் அந்த காரியத்தை செய்கிறான், எந்த காரணத்துக்காக செய்கிறானோ அந்த காரணமே அதை செஞ்ச மாதிரி சொல்கிறது, பணம் தான் அதை பேசுகிற மாதிரி சொல்கிறது. அது மாதிரி பணம் 10 செய்யும்போம், பணம் வந்தால் 10 செய்யணும், பணம் ஒன்றும் செய்யாது, பணம் வச்சுக்கிறவன் இவன் தான் செய்வான். பணம்ங்கிறது எந்த ஒன்றையுமே செய்யாது, அப்படி வச்ச இடத்துல அப்படி இருக்கும். இப்போ பணம் ஏதாவது செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா பணம் வச்சுக்கிறவன் அதன் காரணமாக கொஞ்சம் திமிர் பிடிச்சி என்ன செய்வான், நினச்சதெல்லாம் செய்வான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லா மொழிகளிலும் இருக்குது. தமிழில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது மாதிரி அரபியில் இருக்குது, ஆங்கிலத்தில், எல்லா பாஷைகளையும் இந்த மாதிரி காலம் பதில் சொல்லுவாங்க. காலம் எப்படி பதில் சொல்லணும்? காலத்தில் அந்த மனிதன் தான் பதில் சொல்லுவான். சட்டம் கடமையை செய்யணும், சட்டம் எப்படி கடமையை செய்யும்? சட்டத்தை இருக்கிற நீதிபதி தான் என்ன செய்வார்? கடமையை செய்வார் சட்டத்தின்படி. இந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள் ஒரு வகை இது ஒரு ஆகுபெயரில் உள்ள ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி குர்ஆனில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அல்லாஹ் இந்த மாதிரி ஸ்டைலில் உள்ள சொற்களை பயன்படுத்துகிறான், மக்கள் அது விளங்கிக்கிடுவாங்க. உதாரணமாக ஷுஐப் நபி என்ற ஒரு நபி எல்லாம் அனுப்புகிறான். அவர் அந்த மக்களுக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா ஏகத்துவத்தையும் சொல்கிறாரு, இந்த அளவு நிர்வாகிகளில் அவங்க குறைவு செய்வாங்க அதையும் கண்டிக்கிறார். இது ஷுஐப் நபியுடைய பிரச்சாரம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், எல்லா நபிமார்களும் செய்கிற மாதிரி தௌஹீதம் சொல்லிடுவாங்க. அதுபோக அந்த பகுதியில் எந்த தீமை மலிந்திருக்கிறதோ அதை பிரத்யேகமாக லூத் நபி காலத்தில் அது ஹோமோசெக்ஸ் இருந்துச்சு அதையும் கண்டிப்பாங்க, ப்ளஸ் தௌஹீதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் இந்த மாதிரிலாம் நீ செய்யாதிய, காசு பணத்தை அளவு நிறுவையில் மோசடி செய்யாதிய, அது மாதிரி எல்லாம் மட்டும் வணங்குங்கன்னு இதை சொல்லுவார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீ இதை சொல்லலப்பா, நீ சொல்கிறது உன் தொழுகை தான் இப்படி சொல்லுது அப்படிம்பாங்க. இவர் ஒரு வணக்கம் பண்ணுறார்ல, ஒரு இறைவனை ஒரு விதமாக வணங்குறாரு, அவங்க வணங்காத ஒரு வித்தியாசமாக ஷுஐப் நபி ஒரு விதமாக வணங்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ பேசலை, இது நாங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அளவு நிர்வாகிகளை குறை செய்யக்கூடாதுலாம் பேசுகிறீங்கள, அது நீ பேசலை, உன்னுடைய தொழுகை பேசுது. இந்த தொழுகிற காரணத்தினால இவர் பேசுகிறார். தொழுகை பேசுனா தொழுகையில் ஈடுபாடு இருக்கிறதுனால, இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அவர் பண்ணுறாரு.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பேசலை, இவர் செய்கிற அந்த வணக்கம் பேசுது, இவர் வச்சுருக்கிற நம்பிக்கை பேசுகிறது, இவர் ஏற்றுக்கிற கொள்கை பேசுது அப்படிங்கிறாங்க. கொள்கை பேசுமா, நம்பிக்கை பேசுமா? பேசாது. தொழுகையும் பேசாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 11ஆவது சூறாவில் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலு, அவங்கெல்லாம் சொன்னார்கள், அதாவது ஷுவைப் நபியுடைய சமுதாயத்தவர் சொன்னார்கள், யா ஷுவைப் அவர்களே, அஸ்ஸலாத்துக தாமுருக்க, உமது தொழுகை தான் உமது கட்டளை இடுகிறதா, அந்நத்துருக்கமா யாபுத் ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை நாங்கள் விட வேண்டுமென்று உன்னுடைய தொழுகை உனக்கு கட்டளை இடுதா, அவ் அந் நஃபாலஃபி அம்மாலினா மானஷாவு, எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் விருப்பப்படி செயல்படுவது, கூட்டுவோம் குறைக்கும், அளவுகள் மோசடி பண்ணுவோம், எங்கள் காசை நாங்கள் எப்படியும் சம்பாதிப்போம், அதில் விருப்பப்படி செய்வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய தொழுகை தான் உனக்கு ஆர்டர் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தொழுகையை அவனுக்கு தெரியும், தொழுகை தான் அதை செய்யுதுன்னு அவனு நினைக்க மாட்டான். தொழுகைங்கிறது ஒரு மனிதனா, அறிவுள்ள ஒரு ஜீவனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தொழுகையாவது தொழுகை கட்டளையிடுன்னு சொல்ல முடியும். தொழுகையெல்லாம் கட்டளையிடாது. அவர் தொழுகிற காரணத்தினால் அந்த மாதிரி கட்டளைங்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. இறைவனை வணங்குகிற காரணத்தினால் இந்த தீமையை நம்ம தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதில்ல, அந்த எண்ணம் வந்தது காரணமாக இந்த தொழுகை இருந்தது. இந்த சத்திய பிரச்சாரம் செஞ்சதுக்கு காரணம் இந்த தொழுகை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் தொழுகை தான் இப்படி ஏவுதா அப்படின்னு கேட்டாங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இதில் தொழுகை ஏவுதாங்கிறதுல நேரடி அர்த்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பு. இது நேரடி அகராதி அர்த்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா தொழுகை எப்படி ஏவும், தொழுகைக்கு எப்படி வாய் இருக்குதா, பேசுமா, தொழுகைங்கிறதுக்கு மூளை ஏதாவது இருக்குதா, அது ஒரு நம்ம செய்கிற செயல் தானே. தொழுகைங்கிறது ஒரு பொருள் கூட கிடையாது, நம்ம செய்கிற ஒரு செயலுக்கு பேர் தானே தொழுகைங்கிறது. அப்போ தொழுகை ஏவுதுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இது இந்த மாதிரி பணம் பேசுது, திமிரு பேசுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டைலில் உள்ள ஒரு சொல் பிரயோகம் இப்படியும் குர்ஆனில் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் வியாபாரம் பண்ணுறான், வியாபாரத்தில் அவன் லாபம் அடைவான் அல்லது நஷ்டம் அடைவான். லாப நஷ்டம் அடைகிற மனுஷன் தானே, லாபம் அடைகிறதும் நஷ்டத்தை அடைகிறதும் மனுஷன்தான் அடைவான். ஆனால் என்ன செய்கிறான், நல்லா குர்ஆனில் அவருடைய வியாபாரம் லாபம் தரவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபாரம்னு சொன்னால் அதை நேர்வழியை கொடுத்துட்டு வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்க, இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரம் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபமா ரபிஹத்து திஜாரத்துகும், இவங்களோட வியாபாரம் அவர்களுக்கு லாபம் தரவில்லைங்கிறான். வியாபாரம் எப்படி லாபம் தராது, அது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. வியாபாரங்கிறது நம்ம செய்கிற ஒரு செயல் தானே. வியாபாரத்தில் இவர்கள் லாபம் அடையவில்லைன்னு லாபம் அடைகிறது மனுஷனுக்கு தான் சேர்க்கணும். வியாபாரமே லாபம் அடையும்னு சொல்ல முடியுமா? வியாபாரம் லாபம் அடையவில்லைன்னு சொன்னால் வியாபாரம் எப்படி லாபம் அடையும்? அது ஒரு உயிரினம் அல்ல, ஒரு மனிதநிலை பகுத்தறிவு உள்ளவன் கிடையாது. அப்படிங்கிறதுனால இது நான் அந்த வகையில் உள்ளது. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியாக உள்ளது. இப்படியான வசனங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், பயான்லாம் கேட்டிருக்கோம். 29:45 வசனத்தில் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் உல் முன்கர், தொழுகை அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தடுக்கும். தொழுகை நீங்கள் தப்பு செய்ய போனால் பிடிச்சி தடுக்கும்னு அர்த்தம். தடுக்கிறதுக்கு அது என்ன இருக்கும் தொழுகைங்கிறதுல? தொழுகைங்கிறது ஒன்றை தடுப்பதற்கு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாக இருக்குது. தடுக்கிறதே எவ்வளோதெல்லாம் யாருக்கு தான் முடியும்? ஒரு மனிதனுக்கு முடியும், ஒரு மலக்குக்கு முடியும்னா கூட ஒத்துக்கலாம், ஒரு ஜின்னுக்கு முடியும்னா கூட ஒத்துக்கொள்ளலாம். அது பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஜீவனாகவும் இருக்கணும், அது பகுத்தறிவு உள்ளதாகவும் இருக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. அது குறைஞ்சபட்சம் பேசணும். அந்த பேசுகிற ஒரு தன்மை இல்லாத ஒன்று இது நன்மை ஏவுமா, தீமையை தடுக்குமா? தடுக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் தொழுகை தீய காரியங்களை தடுக்கும் போகிறான். தொழுகை எப்படி தடுக்கும்? கைப்பிடிச்சி தடுக்குமா தொழுகை? தொழுகைங்கிறது நம்ம செய்கிற செயல் தானே. தொழுவதால் நீ தடுத்துக்கொள்வாய், தொழுதாயானால் நீ தீமையிலேருந்து தடுத்துக்கொள்வாயே தவிர அது தடுக்காது, நீ தான் விலகிக்கொள்வாய். தொழுதாயானால் கெட்ட காரியம் செய்வதை விட்டு நீ விலகிக்கொள்வாய். அப்போ நீ விலகிக் கொள்வதற்கு காரணம் அந்த தொழுகை இருக்கும். தொழுகை அந்த வணக்க வழிபாடு ஈடுபாடு இருக்கும்போது இறையச்சம் வரும். இறையச்சம் வரும்போது நம்ம அல்லாஹ் வணங்குறோமே, நம்ம எப்படி பொய் சொல்கிறது, நம்ம எப்படி மோசடி பண்ணுறதுன்னு நம்ம நினச்சி என்ன செய்வான்னா அந்த தீமையிலேருந்து விலகிக்கிறான். இப்போ தீமையிலேருந்து அவன் தான் விலகிறானே தவிர, அவன் தான் தடுத்து கொள்கிறானே தவிர தொழுகை என்பது தடுக்காது. ஆனால் இது அப்படி சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம், நேரடியாக கடந்து போயிட்டா கூட சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி தடுக்கும்னு கேட்டால் அது அகராதி எப்படி சரியாக வரல. தொழுகை எப்படி என்றைக்கா உங்களுக்கு தடுத்துருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னைக்காவது நீ தப்பு செய்ய போகும்போது தொழுகை உனக்கு கையை பிடிச்சி அப்படி செய்யாதுன்னு சொன்னிச்சான்னு கேட்டால் சொல்லலாமீங்க. அப்போ தடுக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தடுக்கலை. தொழுகை என்பது தடுக்கலாம் செய்யாது.
இப்போ தொழுகை என்பது தடுக்கிறதுங்கிற அந்த செயலை சேர்க்கிறதா இருந்தால் மனுஷனுக்கு தான் சேர்க்கணும், அல்லது ஜின்னு சைத்தான் அந்த மாதிரி அதுக்காக சேர்க்கணும். ஒரு அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு தான் அதை சேர்க்கணும். இது வந்து என்ன இருக்குது, ஒரு பொருள் கூட இல்லை தொழுகைங்கிறது. இந்த மாதிரி ஒரு பொருளை கூட சேர்க்க முடியாது. தொழுகைங்கிற ஒரு செயல், நம்ம செய்கிற செயல் தான் அது. அது வந்து தடுக்கும்னு சொல்லவே முடியாது. அப்போ நீ தொழுதால் அது உன்னை வந்து தடுக்க நீ தடுப்பாய், நீ தடுத்துக்கொள்வாய். தொழுகிற காரணத்தினால் அந்த மனிதன் தீமைகளை விட்டு விலகிக்கொள்வான். அப்போ தீமைகளை விட்டு விலகிக்கொள்வான் என்பது மனுஷன்தான் செய்கிற வேலையை தவிர, தீமைகளை தடுப்பான் என்பது அந்த மனுஷன் செய்கிற வேலை தானே தவிர, அந்த தொழுகை என்பது யாரும் என்ன செய்யாது, எந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒருத்தனை போய் தடுக்காது. என்னென்ன தடுத்தல் ஏவுதல் என்பதெல்லாம் மனுஷனுக்குரிய செயல். ஆனாலும் விளங்கிக்கிறாங்க மக்கள். இதை சொன்னோம்னு சொன்னால் தொழுகை தீமையை விட்டு தடுக்கும்டா என்ன அர்த்தம்னு கேளுங்க, அவனே சொல்லுவான். தொழுதோம்னா நம்ம தீமை செய்ய மாட்டோம்ல. அப்போ நம்ம தடுத்து கொள்வதை தான் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து 22வது சூறாவில் 206வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருத்தன் அந்த காலத்தில் ஒருத்தன் இருந்திருக்கிறான். மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, நல்லா கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. அவன் வந்து வாதத்திறமை உள்ளவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் வந்து பூமியில் நடமாடும்போது குழப்பமெல்லாம் பண்ணுறான்னு ஒருத்தனை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வர்றான். அது சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, ஒய்தா கீரலகு, அவனுக்கு சொல்லப்படும் பொழுது இத்தகையில்லாக அல்லாவை பயந்துகொள் என்று அவன்கிட்ட போய் சொன்னோம் என்று சொன்னால், ஒரு கெட்டவனாக இருக்கான்னு வைங்க, ஒரு கெட்டவனாக இருக்கான், அவன்கிட்ட போய் நீ அல்லாவை பயந்துகொள் என்று சொல்லப்பட்டால் அகதத்துல் இஸ்ஸத் பில் இஸ்மி, அவனுடைய அந்த திமிர் வந்து பாவம் செய்ய வைக்கிறது. அவனுடைய திமிர் வந்து பாவம் செய்யுதுங்கிறான்ல. திமிர் எப்படி பாவம் செய்யும்? திமிர் இருக்கிற காரணத்தினால் அவன் தான் பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்கிறான். எதனால் செய்கிறான்னா, திமிருனால, மண்டக்கணத்தினால் என்ன செய்கிறான், அந்த வந்து பாவத்தை செய்கிறான். ஆனால் அதுக்கு என்ன செய்யப்படுதுன்னா, அந்த மண்டக்கணம் தான் அந்த பாவத்தை செய்யுதுன்னு சொல்லுவோம். மண்டக்கணம் எப்படி பாவத்தை செய்யும்? கர்வம் எப்படி பாவத்தை செய்யும்? கர்வம் இருக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறான். பாவத்தை செய்கிறது அவன் தானே, மனுஷன்தான் பாவம் செய்வானே தவிர கர்வம், திமிரு, பொறாமை இதெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுமா? பெருமை வந்து இதை செய்யும், பொறுமை வந்து அதை செய்யும்னு சொல்லுவார்களே, நல்லா செய்கிறது கிடையாது. அதெல்லாம் சில பண்புகள் தானே. அதுக்கு எந்த ஒரு செயலையும் அதனோட சம்மந்தப்படுத்த முடியாது. எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி நீ வந்து அந்த பெருமை அடித்தாயானால் பாவம் செய்ய ஆகிவிடுவாய், நீ பாவம் செய்வாய். பெருமை அடித்தால் நீ பாவம் செய்கிறவன ஆயிடுவாய். காரணம் பெருமை வந்துருச்சுன்னா நீ பெருமை அடிப்பாய் அப்படின்னு சொல்லாமல், இந்த பெருமை என்பதே உன்னைய பாவம் செய்யுது. பெருமை வந்து பாவம் செய்தான். பெருமை எப்படி பாவம் செய்யாது. அப்போ இந்த மாதிரியான சொல் வழக்கு வந்து குர்ஆனில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சிலதை காட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி வர்ற இடங்கள்லையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு இலக்கிய சுவையாக இது சொல்லப்படுது. இது வந்து எல்லோரும் விளங்கிக்குவாங்க. இப்படி சொன்னோம்னு சொன்னால் நம்ம எத்தனை தடவை பயானில் கேட்டிருக்கோம், தொழுகை வந்து தீமையை தடுக்கும்னு. என்றைக்காவது இப்படி சிந்திச்சு பார்த்துன்னா இப்படி நினச்சிருக்கோமா? நமக்கு அர்த்தம் கரெக்டாக விளங்குது. அது மாதிரி பணம் 10 செய்யுங்கிறம, பணம் உண்மை செய்ய தெரியும். ஆனால் அது கேட்டுட்டு என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம் கருத்தை. பணம் 10 செய்யணும்னா பண திமிரில் இவன் பேசுகிறான்னு விளங்கிக்கிறோமா? நம்மளே விளங்கிக்கிறோம் கரெக்டான முறையில். அப்படியான ஒரு இலக்கிய வகைகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள், இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த இப்போ பேசக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு செயலை வந்து ஒருத்தன் செய்கிறான், செஞ்சதை வந்து அவனை செய்யலைன்னு சொல்கிறது. அவன் செஞ்சு இருக்கிறான், ஆனால் அவன் அந்த செயலை வந்து அவன் செய்யலைன்னு சொல்கிறது. ஆனால் அவன் அந்த செயலை செஞ்சான் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் வேறு, செய்யலைன்னு சொல்லும்போது வேறு அர்த்தமாயிரும். இது வந்து அந்த உதாரணத்தின் மூலமாக சொன்னால் தான், அந்த வசனத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரிகிறதா இருந்துச்சுன்னா, இது ஒரு போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த போர்க்களத்தில் வந்து ஹுனைன் போர்க்களம். அந்த ஹுனைன் போர்க்களத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு வந்துச்சு. எப்படி உஹதில் வந்துச்சோ அதே மாதிரி ஹுனைன் போர்க்களத்துலையும் அவங்க ரொம்ப ஒரு ஹவாஸின்கிற கூட்டத்தார் வந்து ரொம்ப வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. அந்த வில் வித்தை, அம்பு ஏறுதெல்லாம் கெட்டிக்காரங்களே இருந்தாங்களா. நிறைய சேதம் நம்ம மக்களுக்கு. அதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போர்க்களத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கை ஓங்கிருச்சு. அந்த போர்க்களத்தில் பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பித்த உடனே அந்த ஓடுற மக்களை வந்து எல்லாம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கைப்பிடி மண் எடுன்னு சொல்லி அவங்க மேலே அப்படி வீசுகிறாங்க. வீசினவுடனே கைப்பிடி மண்ணை தான் வீசுகிறாங்க. அந்த மண் போய் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொருத்தன் கண்ணுலையும் பட்டு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி அவன் துடிக்கிறான் அந்த மண் பட்டவுனை. இது வந்து இப்படி ஒரு மனுஷன் எரிஞ்சால் அவ்வளோ ஏற்படாது. ஒரு மண் இப்படி எரிஞ்சவுன்னா ஒவ்வொருத்தரும் குறி வச்சு ஒவ்வொரு துகள் போய் ஒருத்தர் கண்ணில் போய் மாட்டி பயங்கரமான விளைவை ஏற்படுத்துமான்னா பொதுவாக ஏற்படுத்தாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற முறையில் ஒரு அற்புதம் என்கிற வகையில் இந்த ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிற. மண்ணைத்தான் வீசினாங்க.
அந்த மண் யார் மேலையெல்லாம் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதை அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ வந்து அந்த எரிந்தியில் மண்ணை நீ எரியும் போது நீ எரியலைங்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நீ தான் எரிஞ்ச, ஆனால் நீ எரியலை, நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்போ இதில் இந்த எரிதல் என்பது ரெண்டு அர்த்தத்தில் வருது. ரசூல்லா வந்து எரிஞ்சதுங்கிறது யார்? ரசூல்லா தானே எரியிறாங்க. அந்த இடத்துல மண்ணை எடுக்க சொன்னது யார்? ரசூல்லா தான். எடுத்து வந்து அது வீசினது யார்? ரசூல்லா தான் வீசினாங்க. நம்ம கண்ணுக்கே தெரிகிறது வீசினது யார்? ரசூல்லா தான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒமா ரமைத்த, நீ எரியவில்லை, எரியவில்லைன்னு சொல்லிட்டு இது ரமைத்த, நீ எரியும் போது நீ எரியவில்லை, அதாவது நீ தான் எரிஞ்ச, நீ எரியும் போது நீ எரியவில்லை. அப்போ எரிஞ்சது நீ தான், அப்படி எரியும் போது நீ எரியலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நீ எரிந்தால் என்ன ரிசல்ட் வருமோ அது வரல, நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்து சேர்த்ததுனால தான் நான் தான் எரிஞ்சேன். உண்மையில் நீ மண்ணை வீசினது மட்டும்தான் உன் வேலை, அதை வந்து பாரதூரமான விளைவை ஏற்படுத்தின ஏன் வேலை? மண்ணை வீசினியில் அதோட உன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நீ எரியும் போது நீ உண்மையில் நீ எரியலைன்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமான தாக்கத்தை நீ ஏற்படுத்தலை. உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிஞ்சான். அல்லாஹ் வந்து அந்த ஒரு கைப்பிடி மண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பவரை கொடுத்துருக்குறாங்கிறதுக்காக வேண்டி இந்த வசனத்தில் வருகிறது. இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்லேயே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அத்வைத கொள்கைன்னு இருக்கிறாங்க. அத்வைதம்னு சொன்னால் அல்லாஹ் ரசூல் ஒன்று தான், அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வஹதத்துல் வஜூதுன்னு அரபியில் சொல்லுவாங்க. இது வந்து வேறு மதம், இந்து மதத்தில் இருக்குது. இந்து மதத்தில் அத்வைதம்ங்கிறது ஒரு கொள்கை இருக்கிறது. மனுஷனே கடவுள் ஆகிறது, அப்படி என்ன தவம் செஞ்சுட்டு வந்தால் இவரே கடவுள் ஆயிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி கருத்துக்கு பேர் வந்து அத்வைதம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூல்லா எரியும்போது நான் எரிஞ்சேங்கிறானே, அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தான் ரசூலாக இருந்திருக்காங்கங்கிறான். எப்படி கொண்டு வர்றாங்க? நீ எரியும் போது நீ நான் தான் எரிஞ்சேன்னு சொன்னால், அப்போ அந்த ரசூல்கிட்ட யார் இருந்தா? அல்லாஹ் தான் இருந்தான். அப்போ அல்லாவும் ஒன்று தான், ரசூலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அல்லாவே ரசூலை அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் உள்ளவங்க இது மாதிரி வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்த இலக்கியம் தெரியாததுனால தப்பாக வழங்கி கொண்டு என்ன செய்கிறது, நீ எரியும் போது நீ எரியலை, நான் தான் எரிஞ்சேன்னா அப்போ எரிஞ்சது யார்? அல்ல. இப்போ நான் ரசூல்லா எரிஞ்ச மாதிரி உனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு உள்ளக்க இருந்து அல்லாஹ் தான் இருந்தான், அல்லாஹ் அதை கொண்டே சேர்த்து வச்சான்னு சொன்னால் சரியான புரிதல் ஆயிரும். அல்லாவே அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து வழிகட்ட கொள்கை ஆயிரும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை வந்து ரசூல்லாவும் ஒன்று தான், அல்லாவும் ஒன்று தான், அல்லாஹ் அப்போ அல்லாஹ் செய்கிற எல்லாத்தையும் ரசூலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி மனிதரை கடவுளாக்கக்கூடிய இதே மாதிரி கொண்டு வந்து பெரியார் மகான்களுக்கெல்லாம் இந்த அந்தஸ்தை கொண்டு போயிடுவாங்க. ரசூல்லாவை கொண்டு வந்து அதே மாதிரி அவுலியா மகான்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, சில ஹதீஸுகள் இருக்கும், அதை ஒன்று கடக்க ஒன்று விளங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா ஆதாரமாக காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? யார் எனக்காக வேண்டி வந்து அர்ப்பணிக்கிறானோ, நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கிறானோ அவனுடைய பிடிக்கிற கையாக நான் ஆகிவிடுவேன், அவன் நடக்கிற காலாக நான் வந்து ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து கொண்டாயானால் நீ வந்து குன்து எதகுள்ளது எபுத்து சிபிகா, எந்த கையினால் பிடிப்பானோ அந்த கையை நான் ஆயிடுவேன். நீ நல்லபடியாக நடந்தேன்னு சொன்னால் உன் கை கிடையாது, என் கை, உன்னை அந்த கையாக நான் ஆகிடுவேன், உன்னுடைய கால் வந்து என் கால், அப்போ உன்னுடைய காலாக நான் ஆயிடுவேன் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து புகாரிலாம் வரக்கூடிய ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு சப்போர்ட் மாதிரி பாருங்கள், அல்லாஹ்வுடைய கையும் ரசூலுல்லாஹ்வுடைய கையும் ஒன்று தான். நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் கையினால் அடிக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் கையினால் அடித்தாங்கன்னா அல்லாஹ் கையில் அடித்தோம், அல்லாஹ் தான் அடிக்கிறான். ரசூலுல்லாஹ் யாரும் அடித்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் அடிக்கலை, யார் அடிக்கிறா? அல்லாஹ் தான். அல்லாஹ் ரசூல் ஒன்று தானே, அவர் தான் நல்ல ரசூல் தான், அல்லாஹ் தான் ரசூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு ஹதீஸையும் கொண்டாந்து முட்டு கொடுத்து கேட்பாங்க. இந்த ஆயத்தை இப்படி வழங்குவாங்க, அது எப்படி தவறு ரெண்டாவது புலங்கிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆயத்தை இப்படி தப்பாக வழங்குவார்கள். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு ரிலேட்டிவாக இந்த ஹதீஸ் மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியும், பார்த்தா கூட உங்களுக்கு கூட தெரியும், அவன் பிடிக்கிற கையாக நான் ஆயிடுவேன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய கை வந்து அவன் கை இல்லை, என் கை தான். அவனுடைய கால் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வும் ஆயிடுறான். அந்த மாதிரி அவனுடைய பார்வை வந்து ஏன் பார்வை, ஓ பசரகுள்ளது யுசிறுபிகா, எந்த கண்ணை கொண்டு பார்ப்பானோ அந்த கண்ணாக நான் மாறிடுவேன். ஓ சம்மாகுள்ளது இஸ்மோபிகி, எந்த காதை கொண்டு கேட்பானோ அந்த காதாக நான் ஆயிடுவேன், கண்ணை நான் ஆயிடுவேன், காதை ஆயிடுவேன், கையை ஆயிடுவேன், காலாயிருவேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து யார் எனக்காக அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு நான் இவ்வளவுமாக நான் ஆயிடுவேன். நான் ஆயிடுவேண்டா என்ன ஆயிட்டோம்னா அவன் என்ன வேணாலும் செய்வான், அல்லா மாதிரி எல்லா காரியத்தையும் செய்வான். அல்லாஹ் எப்படி செய்கிறானோ இவன் கையினால் ஒன்று பிடிச்சது நீ பிடிக்கிற மாதிரி கிடையாது, அவன் ஒன்றை கொடுக்குறான்னா நீ கொடுக்குற மாதிரி கிடையாது, அல்லாஹ் கொடுக்குற மாதிரி.
அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி மனுஷனுக்கு கிடைச்சிரும்னு சொல்லி இந்த ஹதீஸையும் கொண்டாந்து காட்டுவாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா அந்த இலக்கியம் தெரியல. இது வந்து கையாயிரம் காலாயிரம்னு சொல்கிறதெல்லாம் வந்து இலக்கியமாக சொல்லுவோம்ல, இவர் தான் நம்ம வலது கை அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்லுவோம். ஒரு ஆளை பார்த்து சொன்னால் அவர் எப்படி வலது கை, அவர் எங்கே என்டையில் இருக்குது, எனக்கு வலது கை என்கிட்ட இருக்குது, நான் ஒரு ஆள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு வைங்க, இவர் தாங்க நமக்கு வலது கையுமே. வலது கையின்றவனு அவர் தான் இவர் கையின்னு விளங்கிக்கிறவங்களா? யாராச்சும் வழங்குவாங்களா? ஓ இந்த ஆளுக்கு வந்து அவர் தான் கை போல இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? கிடையாது. எப்படி வந்து வலது கை வந்து எல்லாத்துக்கும் நான் பக்கபலமாக நிற்குமோ, என்னுடைய வலது கை எப்படி எனக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக நிற்குமோ, அந்த மாதிரி இந்த மனிதன் வந்து எனக்கு செய்வார், துணை செய்வார். அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்னுடைய வலது கைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, எல்லா பாஷையிலும் இப்படி சொல்லுவோம்ல. இந்த இடத்துல அந்த வலது கைங்கிறதுக்கு வலது கை அர்த்தமாக கொடுப்போம். இவர் தான் என்னுடைய வலது கைன்னு சொன்னால் இவர் அவருடைய வலது கைன்னு யாராவது சொல்லுவாங்களா? செய்ய மாட்டாங்க. திருடிட்டான் கையை வெட்டுறது அவனை போய் வெட்டிட முடியுமா? இவன் திருடிட்டான்னா இவங்கே தானே விட்டானே, இந்த வலது கை அவரை போய் வெட்டுங்க அப்படின்னு ஒத்துக்குருவாங்களா? வலது கை கிடையாது. அப்போ அந்த வலது கைன்னு இந்த கைன்னு சொல்வதற்கு நேரடி அர்த்தமும் இருக்கிறது, சில இடத்துல கொடுக்கணும். அப்போ இது மனிதனுடைய ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன் கையாக முடியாதுன்னு விளங்குதில்ல, அது விளங்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுடைய கை இறைவனுடைய கை ஆகுமா? மனுஷனுக்கு மனுஷனே ஆகாது நீ விளங்குற. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கைன்னு சொன்னாலே அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அவன் வேற இவன் வேறன்னு விளங்குறியல்ல. அப்படி இருக்கும்போது இறைவனுடைய கையின்னு வந்தால் எப்படி விளங்குறது? ஒரு மனிதன் இறைவன் எவ்வளோ பவர் உள்ளவன், அவனுடைய கையாக இவன் எப்படி ஆகுவான்? அந்த கையாக இவன் ஆயிட்டான்னு சொன்னால் 1,00,000 பேர் இருந்தால் லட்சம் கடவுள் வந்துடுவாங்களே. இப்போ நீங்கள் அல்லாவாயிருப்பவங்க, இவர் அந்த மாதிரி இருந்தால் இவர் ஒரு அல்லாவாயிருவார், அவர் ஒரு அல்லாவாயிருவார். அல்லாண்ட ஒருவனுங்கிறதுக்கு மாற்றமாக இருக்குது. இப்போ கையாயிரும் ஒரே ஒரு ஆள் உலகத்தில் இருந்தால் கூட என்ன செய்யலாம், அப்படி அல்லாவை இறங்கிட்டான்னு சொல்லிடலாம். உலகத்தில் கோடான கோடி பேர் இருக்கிறான், ஒரு 1000 பேர் அந்த மாதிரி இருந்தான்னு வைங்க, அல்லாவுடைய கையாக உள்ளவனா, அப்போ 1000 கடவுள் ஆகிடுச்சே, ஓரிரைங்கிற அடிப்படையை செத்து போயிடுது. அப்படி சிந்தித்து பார்த்தார்களே ஆனால் இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி இது விளங்குறதுக்காக நம்ம வேறு ஒரு ஹதீஸை உதாரணம் காட்டலாம். என்ன காட்டலாம்னு கேட்டால், பெரிய யாராவது கேட்டாங்கன்னு நீங்கள் விளக்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி அல்ல மறுமையில் என்ன செய்வான்டா விசாரிப்போம். ஒருத்தனை விசாரித்து, ஏன்டா நீ வந்து நான் ஒரு குளிரில் நடுங்கிக்கிட்டு கொண்டு வந்தேனே, எனக்கே நீ வந்து ஆடை தரல அப்படின்னு மனுஷன் தரலாம் கேட்பான். இவன் என்ன செய்வான், இறைவா நீ எப்போ குளிர், உனக்கு எப்படி குளிர் வரும், நீ எப்போ எனக்கு என்கிட்ட வந்தால் நான் எப்போ உனக்கு இல்லைன்னு சொன்னேன்னு இவன் சொல்லுவான். அப்புறம் நான் பசிக்குதுன்னு வந்தனடா ஏதாவது சோறு போட்டி இறண்டாலாம் கேட்பான். நீ எப்போ என்கிட்ட வந்தால் நான் எப்போ உனக்கு இல்லைன்னு சொன்னேன்னு இவன் சொல்லுவான். அப்படி ஒன்று ஒன்றா எல்லாம் கேட்பான். கேட்கும்போது நீ வரவே இல்லையே, நீ ரப்புல் ஆலமீன், உனக்கெல்லாம் இது தேவையில்லையே, நீ எப்படி என்கிட்ட வருவேன், நீ எப்படி என்கிட்ட கேட்ட, நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன்னு அவன் சொல்லுவான். அப்போ எல்லாம் சொல்லுவான், ஒரு ஏழை ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு நீ கொடுத்துருந்தேன்னு சொன்னால் எனக்கு கொடுத்து தான் நான் எடுத்திருப்பேன், நல்லா கடன் கொடுக்குற மாதிரி சொன்னோம்ல. அந்த மாதிரி நீ ஒருத்தன் ஏழை வந்து குடியில் நடந்துட்டு உன்ட்ட வந்தான்ல, அவனை ஏழையாக பார்க்காம அவனுக்கு கொடுத்துருந்தாயானால் அதை எனக்கு தான் நீ கொடுத்தாய் என்று நான் எடுத்திருப்பேன். அப்போ எனக்கு தான் நீ மறுக்கிற, அவனுக்கு மறுக்கலை, எனக்கு தான் நீ மறுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்குமா அல்லாவை. அப்போ இந்த அர்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா என்னவாயிரும், அப்போ ஏழைகளுக்கு ஏழை தான் அல்ல. அப்போ இந்த 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 அதிசயப்படி பார்த்தோம்னு சொன்னால் இவங்க விளங்குற மாதிரி இந்த கை காலை விளங்குன மாதிரி விளங்குறதா இருந்தால், ஏழைகளை யாராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களாம் யார் அல்லாங்க. குளிரில் நடங்கிட்டு ஒருத்தன் வந்தாவன் அல்ல, ஏன் அவனுக்கு கொடுத்தியாங்கன்றது அல்லாவை கொடுத்ததா சொல்லி காட்டுறான். அப்போ அப்படின்னு எவனா சொல்லுவானா? அப்போ பிச்சைக்கார பயிலுங்களாம் தரகா கட்டணும், எல்லோரும் அவளியாக போயிடுவாங்க. பிச்சைக்காரனும் கேட்டு வர்றவன்லாம் யார், அவன் இறைவன் அவன்லாம். ஏன்னாடா அப்படி தான் எனக்கு வருது, கேட்டு வந்தவனுக்கு கொடுக்கலன்ற உடனே அது நான் தான் நல்லா சொல்கிறான்ல, நான் தான் உன்ட்டு கேட்டு வந்தேங்கிறான். கேட்டு வந்தேன் பிச்சைக்காரன் எல்லாம் என்ன செய்கிறான், நான் தான் நான் உன்ட்டு கேட்டு வந்தேங்கிறான். அப்போ நம்ம என்ன விளைவிக்கிறோம், இறைவன் கேட்க மாட்டான்னு தெரியும், அவன் சமது தேவையற்றவன்ட்டு தெரியும், அவன் யார்கிட்டையும் கோரிக்கை வைக்க மாட்டான்னு தெரியும். அப்போ இவன் வந்து இவன் கேட்டதை வந்து என்ன செய்கிறான், என்னுடைய கட்டளையை மதித்து நீ கொடுத்தாயானால் எனக்கே தந்த மாதிரி நான் உனக்கு கூலி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு தான் இதை சொல்கிறான். அதை விளங்கிறீங்கள, அதே மாதிரி இதை விளங்குங்க. அல்ல இதை விளங்குற மாதிரி விளங்குறா இருந்தால் பச்சைக்காரங்களாம் தரகா கட்டுங்க. இப்போ வந்து அப்படி தான் விளங்கி இப்படியாக முடிச்சிங்கன்னா அப்போ என்ன செய்யணும், எவன்லாம் யாசகம் கேட்டு வர்றானோ எல்லாம் வந்துட்டான், யாசகம் கேட்டு வரணும் அல்லாண்டு வருது அதிசயில். அதனால் யாசகம் கேட்குறவனுக்கு என்ன செய்வோம், நம்ம ஒரு தரகா கட்டுவோம், அவர்கிட்ட புள்ள குட்டினா நம்ம கேட்க வேண்டியதான். அவன் நம்ம சோத்தை கேட்பான், நம்ம என்ன செய்யணும், நல்லா வந்துட்டார் அதனால் எனக்கு புள்ள குட்டி தாங்க அப்படி அவன்கிட்ட நம்ம கேட்குறேன். இது என்னடா லாஜிக்கு கேட்பமா இல்லையா? அப்போ வந்து எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த தலைப்புடைய விஷயங்கள் வழங்காதனால தான். குரானில் எல்லாத்துக்கும் நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது, அது பொருந்துமான்னு பார்க்கணும். பொருந்துகிற இடத்துல நேரடி அர்த்தம், பொருந்தாத இடத்துல வந்து ஒரு மாற்று பொருளை சொல்லப்படுகிறது. நெருக்கத்துக்கு அப்படி சொல்வது, அல்லாவுடைய கையா ஒருத்தன் ஆயிடுவான்னு சொன்னால் என்னுடைய கையா ஒருத்தன் ஆயிடுவான்டா நெருக்கம்னு அர்த்தம்.
மற்றவர்களை விட நீ எனக்கு நெருக்கமாக இருப்பாய். அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு இந்த சொல்லை வந்து எல்லா பாஷையிலையும் பயன்படுத்துவாங்க. அது இலக்கியம் அறிந்தவர்கள் வந்து கரெக்டாக விளங்கிடுவாங்க. இலக்கியம் அறியாதவன் என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாவுடைய கை தான் இவருடைய கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதனால் வந்து அப்போ ரசூல்லாம் எல்லாம் ஒன்றுங்கிறதுக்கு இந்த வசனத்தை காட்டுவாங்க. எப்படி 8:17 ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரியும் போது அந்த மன்னத்தை எரிஞ்சாங்கல்ல, நீ எரியும் போது நீ எரியவில்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லா தான் எரிந்தான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? நீ எரியும் போதுன்னா நீ ரசூல்லா எரிஞ்சது, நீ எரியவில்லை என்று சொன்னால் அந்த சக்தியை நீ கொண்டு சேர்க்கவில்லை. நீ எரியும் போது நீ எரியவில்லைன்னு அந்த 2வது எரியவில்லைக்கு வேறு அர்த்தம். நீ எரியும் போதுங்கிறது இவர் எரிந்தாருங்கிற அர்த்தத்தை கொடுத்துருவோம். நீ எரியும் போது நான் தான் எரிஞ்சேன்னு சொன்னால், இவர் எரிஞ்சதை ஒத்துக்கிட்டப்ப நான் தான் எரிஞ்சேன்னு சொன்னால், அது நீ எரிந்ததனால் என்ன விளைவு ஏற்படுமோ அது ஏற்படவில்லை. அதை விட கூடுதலான விளைவு வந்தது வந்து என்னால். எரிஞ்சது நீ, அதுக்கு அதிகமான ஒரு சக்தியை ஏற்படுத்தினது நான். அப்போ 2 பேருக்கு கூட்டு பொறுப்பு இருக்குது. எரிஞ்சது ரசூல்லா, அல்லா வந்து எரியலை. மன்னமாக எரிஞ்சது யார்? ரசூல்லா தான். ஆனால் எரிஞ்ச செயல் உனக்கு உரியது, அதுக்கு இவ்வளோ சக்தியை கொடுத்தது ஏன் வேலை? அந்த மண் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தினது வந்து என்னுடைய செயலால் ஏற்பட்டதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான். அப்போ இது மாதிரி உள்ள விஷயங்களை வந்து தப்பாக விளங்குற இலக்கியம் தெரியலைன்னு சொன்னான், இது நேரடி அர்த்தம் கொடுக்க இயலாது. இது நேரடி அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் இதே வசனத்தில் வந்து இது ரசூலுல்லாஹ்வுக்கு தானே சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் ஒன்றுங்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் ஒன்றுன்னு மட்டும் சொல்லாட அந்த முழு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபலம் தக்துலூஹும், போர்க்களத்தில் வந்து நீங்கள் அவர்களை கொலை செஞ்சீங்க. போரில் கொலை தானே செய்வோம், அவன் நம்மளை கொலை செய்வான், நம்ம அவங்கள கொலை செய்வோம். ஃபலம் தக்துலூஹும், அல்லாஹ் என்ன செய்கிறான்னு நம்ம சஹாபாக்கள் தான் கொலை செஞ்சுருக்கிறாங்க போர்க்களத்தில். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபலம் தக்துலூஹும், நீங்கள் அவங்கள கொல்லவில்லை. உலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் கொன்றான், நீங்கள் கொல்லவில்லை. ஏன்னா சின்ன நம்பரில் நீங்கள் போயிருக்கிறீங்க, அவன் பெரிய நம்பரில் வர்றான், உங்களால் அவனை கொல்ல முடியாது, அவன் தான் வலிமை மிக்கவனாக இருக்கிறான். ஆனாலும் நீங்கள் இவங்க தான் கொலை செஞ்சது, இவங்க தான் போர் செஞ்சது, வாள் எடுத்து சுழட்டினது, ஈட்டி எடுத்து குத்துனது, அருவாள் எடுத்து வெட்டுனது எல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க. செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, அல்லாஹ் வகையை நான் தான் கொன்றேங்கிறான். ஃபலம் தக்துலூஹும், போர்க்களத்தில் வந்து அல்லாஹ் வந்து இவங்க தானே கொன்றாங்க. கண்ணால் பார்த்தா என்ன தெரியும்? ஒவ்வொரு சஹாபாக்களும் இறங்கி தான் கொலை செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் பலவீன நிலையில் இருந்தீங்க, அவன் அதிக நம்பரில் இருக்கிறான். சின்ன நம்பரில் உள்ளவன் பெரிய நம்பர் உள்ளவனை வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சிங்கன்னா நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்துருக்குறேன், மலக்குகள் மூலமாக உதவி செய்வேன், அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலத்தை கூட தருவேன், எதிரிக்கு ஒரு பயத்தை கூட போடுவேன். இவங்க அவன் ஓடி மாற மனசில் ஒரு பயத்தை போட்டால் ஓடிடுவான்ல, நான் என்னத்தையாவது செஞ்சு உங்களை ஜெயிக்க வச்சுருப்பேன். அப்போ நான் ஜெயிக்க வைக்கிறதுக்குரிய அனைத்து சாதகமான நிலைமைகளையும் ஏற்படுத்தினது நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் செஞ்சது என்ன? வாள் எடுத்து வீசியிருக்கிறீங்க, வெட்டி இருக்கிறீங்க, கத்தியால் குத்தி இருக்கிறீங்க. அப்போ இந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சீங்களே தவிர கொலை செஞ்சது நான் தான். நல்லா சொல்கிறான்ல. இந்த கருத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க சஹாபாக்கள் செஞ்ச ஒரு செயலை அல்லாஹ் வந்து தன்னுடைய செயல்னு சொல்கிறான். இவங்க ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் அல்லான்னு சொல்லு, இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லலை. இது அதே வசனம். எந்த வசனத்தில் நீ எரியும் போது எரியவில்லைன்னு வருகிறதோ அந்த வசனத்துடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டால் ஃபலம் தக்துலூஹும், அவர்களை நீங்கள் கொல்லவே இல்லை. உலாக்கின் அல்லாஹ் கத்தலகும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீ எரியும் போது இந்த ரமைத்த ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மட்டும் பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. இது அல்லாவும் ரசூல் ஒன்றும்பாங்க. அப்போ இது சஹாபாக்களும் அல்லாஹ் ஒன்றுன்னு சொல்லுவியா? அப்போ ரசூல் அல்லாஹ்ன்றப்ப சஹாபாக்கள் கொலை செஞ்சாங்கல்ல, அப்போ எல்லா சஹாபியும் அல்லாஹ். ஏன்னா அவங்க செஞ்சது அல்லாஹ் செஞ்சதா சொல்கிறான்ல. சஹாபாக்கள் கொலை பண்ணியிருக்கிறாங்க, போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டி இருக்கிறாங்க, நான் தான் வெட்டினேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த சஹாபியா இருந்ததை யார்? அல்லாஹ் தான் சொன்னால் அப்போ சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சாதாரண நிலை ஆக்கிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து வருகிறது. அவங்க சொல்கிற அந்த அர்த்தம் இல்லைங்கிறத விளைக்கிறதுக்காக வேண்டி இன்னும் சில ஒரு பாயிண்ட்களை நம்ம சிந்தித்து பார்க்கணும். என்ன சிந்திக்கணும்னு கேட்டால், அதாவது அந்த போர்க்களத்தில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்மளை கொண்டு விடுறான். அப்போ வந்து அல்லாஹ் கொண்டான்னு செஞ்சு சொல்லுவீங்களா? இவன் தான் நல்லா கொலை செஞ்சாலே இவன் தான் அல்லான்னு சொல்லுவதாக இருந்தால் நம்ம அவனை கொள்கிற மாதிரி அவன் நம்மளை கொண்டு விட்டான்னு வைங்க. அப்போ அவன் யாரை கொண்டிருக்கிறான்? அல்லாவை கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லுவோம். அப்படி தானே சொல்லணும். நீ கொலை செய்யும் போது மட்டும் அல்லாஹ் தான் செஞ்சாங்கிறீங்க, கொலை செய்யப்படும் போது அல்லாவை தானே கொண்டு விட்டாங்க. அப்படி சொல்லுவீங்களான்னு கேட்டால் அவனுக்கு புரியும். ஓஹோ, நம்ம இலக்கியமாக பார்க்கணும், இதை நேரடியாக நம்ம பார்த்து தப்புன்னு அப்போ தான் விளங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறதில்ல சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்க்கணும். இதே மாதிரி உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், வேறு வசனத்தில் ஒரு உதாரணமாக இதே மாதிரி ஸ்டைலெல்லாம் சொல்கிறான். அதை இவங்க கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிகிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க,
விவசாயம் பண்ணும்போது நீங்கள் விவசாயம் பண்ணல, நான் தான் பண்ணுறேங்கிறான்ல. நீங்கள் விவசாயம் பண்ணுகிறீர்களே, அதை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன்னா நல்லா கேட்குறான். இவன் தான் விவசாயம் பண்ணுறான் அப்படி நல்லாவே சொல்லிவிட்டு நீ பண்ணல நான் தான் பண்ணேங்கிறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அஃபரைத்தும் மா தசுரவுன், நீங்கள் விவசாயம் செய்வதை பற்றி சிந்தித்து, அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அந்த அந்த அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தசுரவுனஹு, நீங்கள் அதை வந்து விவசாயம் செய்கிறீர்களா? நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாம் விவசாயம் பண்ணுறோமா அப்படின்னு நல்லா கேட்குறான். இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது யார்? மனுஷன் தானே விவசாயம் பண்ணுறான். மனுஷன் தான் விவசாயம் பண்ணுறான். அல்லா என்ன செய்கிறான்? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் நான் தான் பண்ணுறேங்கிறான். அப்படின்னா யார்? விவசாயிகளும் அல்ல. இப்போ விவசாயிகள் பூரா யார்? அவன் அல்லவாயிட்டான்ல. விவசாயத்தை இவன் செய்கிறான், ஆனால் உண்மையில் அல்ல தான் செய்கிறான். விவசாயிக்குள்ளே அல்லா வந்து நுழைஞ்சிட்டான், ஊடுருவிட்டான் அப்படின்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் பூரா இறைவன் சொல்லுவாங்களா? இது என்ன அர்த்தத்தில் இருக்குது? நீ விவசாயம் செய்கிறீங்கன்னு சொன்னால் விதையை போடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். நான் விவசாயம் பண்ணுறேன்னா அது பழம் தரது ஆக்குறது என் வேலை. நீங்கள் போட்ட விதை முளைக்காமல் போச்சுன்னா, போட்ட விதை சாவியாக போச்சுன்னா, நீத்து போச்சுன்னா அது முளைக்காது. அப்போ நீங்கள் என்ன இந்த பேசிக்கான வேலையை தான் நீங்கள் செய்வீங்களே தவிர அதை மரமாக சரியாக வளர்த்து காயாக கனியாக கதிராக உங்கள் கையில் தருவது வந்து உங்கள் வேலை கிடையாது. நாடு நேரத்தில் இத்தனை பேர் விவசாயம் பண்ண ஒன்றும் நஷ்டப்பட்டுறானே. விவசாயம் கொண்டு நல்ல கொண்டு கொட்டுறான், அது முளைக்க பதறாக போயிடுது. அப்போ பதறாக போனால் இப்போ என்ன விளங்குது? இங்கே அவனுடைய வேலையும் இல்லை, பின்னாடி இருக்குது. நீ இந்த வேலை பைக்கு தான் உனக்கு உள்ளது. எது? மண்ணை தோண்டி விதையை நட்டி தண்ணி ஊற்றுறது வரைக்கும் தான் உன் வேலை இருக்குது. அதுக்கு பின்னாடி செய்கிற அம்புட்டு வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் செய்கிறானே தவிர இவன் செஞ்ச விவசாயத்தை அல்லாஹ் செஞ்சதா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்வதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தசுரவுனஹு, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாம் விவசாயம் பண்ணுறோமா? அப்போ இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இதுக்கு அர்த்தம் வேறு, அதுக்கு அர்த்தம் வேறு. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்வது அதுக்கு அதனுடைய வெளிப்படையான வேலைகளை செய்கிறீர்கள்னு அர்த்தம். நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லுவது வந்து அதுக்கு பின்னாடி உள்ள அந்தரங்கமான வேலைகளை செஞ்சு அதை முளைக்க செய்கிற வேலையை நான் செய்கிறேன். அப்போ ரெண்டும் ஒரே வார்த்தை தான் வருகிறது. ஆனால் அதுக்கு அர்த்தம் வேறு, இதுக்கு அர்த்தம் வேறு. அப்படி புரிகிறோம். ஏன் அப்படி புரிகிறோம் என்று கேட்டால் அது அவன் விவசாயம் எல்லாம் செய்யலை நமக்கு தெரிகிறது. ஒரு வயலில் நின்றுட்டு பார்க்குறோம், ஒரு விவசாயி தான் நின்றுக்கிட்டு என்ன செய்கிறான்? களை எடுக்கிறான், நாற்று பறிக்கிறான், விதை போடுறான், உரம் அடிக்கிறான், எல்லாமே ஒரு மனுஷன் தான் செய்கிறான். மனுஷன் செய்கிறான்னு தெரியும் போது மனுஷன் செய்யலைன்னா எப்படி? மனுஷன் தானே செய்கிறான், செய்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. மனுஷன் நீங்கள் செய்யலை, நீ விவசாயத்தை நீ செய்யலைன்னு சொன்னால் செஞ்சது எப்படி செய்யலைன்னு சொல்கிறது? அப்போ அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கணும், இதுக்கு வேறு அர்த்தம், இல்லாட்டி முரண் வந்துடும். அல்லாவே என்ன செய்கிறான்? செய்யலைன்னு வரும் வராது மாதிரி இருக்குல்ல. வரும்டா வரும்னு சொல்லி வராதுன்னு சொல்லு, வரும் ஆனால் வராதுன்னா எப்படி? அதே மாதிரி தான் இது இருக்குது. நீ விவசாயம் செய்கிற, ஆனால் விவசாயம் செய்யலை, அது எப்படி இப்போ இறைவன் இப்படி பேசுவான்? ஒன்று தானே பேசுவான் இறைவன். அப்போ ரெண்டு பேசுகிறான்னு சொன்னால் ரெண்டுக்கு அர்த்தம் வேறு. நீ விவசாயம் செய்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் வேறு, நான் விவசாயம் செய்கிறேன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு அர்த்தம் வேறு. நீ செய்கிற செயலுக்கு அது வரைக்கும் நீ சொந்தம் கொண்டாடிக்க. அதுக்கு மேலே என் வேலை ஒன்று இருக்குது விவசாயத்தில், உன் வேலை மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே என்னுடைய வேலை ஒன்று இருக்கிறது, அந்த வேலைக்கு நீ சொந்தம் கொண்டாடாத அப்படிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம். இதை விளங்கின மாதிரி விளங்கிட்டு போயிட வேண்டியது தானே. அப்போ இந்த அத்வைதத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் அல்லாஹ்வும் ரசூல் ஒன்று தான் சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வும் மனுஷன் ஒன்று தான், தபம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தான்னு சொன்னால் அவன்கிட்ட இறைத்தன்மை வந்துடும், கடவுள் தன்மை வந்துடும். இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டால் யாருக்கெல்லாம் நீ இறைத்தன்மை வந்துருச்சுங்கிறீங்களா அவங்களாம் செத்துட்டாங்களா? யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? அப்போ இறைவனுடைய முக்கியமான சிவத்தை என்னது? ஹய்யுல் கையும், நிரந்தரமாக உயிரோடு இருக்கிறவன். அல்லாஹ்வுடைய சிவத்தை என்ன? அல்லாஹுல் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்லித்தரான்ல, அல் ஹய்யுல் கையும். அல்லாஹ் வந்து உயிரோடவும் இருப்பான், அல் கையும் நிரந்தரமாக உயிரோடு இருப்பான். நாமெல்லாம் உயிரோடு இருப்போம், நிரந்தரமாக இருக்க மாட்டோம். இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். பர்மனெண்ட்டாக உயிரோடு இருக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு உரிய தனி சிவத்து. அது அந்த சிவத்து இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யாரெல்லாம் இப்படி அத்வைதமாகி அந்த பெரியார் அல்லாவாயிட்டாலும் அந்த பெரியார் அல்லாவாயிட்டார்கள்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் இப்போ எங்கேன்னு கேட்கணும். அவர் மௌத்தா போயிட்டு அப்புறம் அல்லாங்கிறீங்க. மௌத்தா போனால் இப்படி இறைவனாக இருப்பான். அப்போ இறைவன் அவர்கிட்ட இருந்தார்னா செத்தே இருக்க மாட்டார. மனிதனுக்குள்ளே அல்லாஹ் வந்துடுவாரையானால் அத்வைதக்காரங்க கருத்து பிரகாரம் இறைவனுக்குள்ளே கடவுள் வந்துட்டார்னு சொன்னால் கடவுளுக்கு சாவு வருமா? கடவுளுக்கு பசி வருமா? கடவுளுக்கு வயிற்று வலி வருமா? கடவுளுக்கு எல்லாம் வந்துச்சு உங்களுக்குலாம். எந்த பெரியார் எந்த மகான் வந்து கடவுள் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களோ, ரசூல்லாவை எடுத்துக்கிறோமே, அந்த ரசூல்லாவுக்கு நோய் வந்துச்சுல, அப்போ அல்லாவுக்கு தான் நோய் வந்துச்சா? ரசூல்லா மரணம் வந்துச்சுல, அல்லாவுக்கு தான் மரணம் வந்துச்சா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் இல்லைன்னு விளங்குது. அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவுக்கு உகந்த அடியாராக இருந்தாங்களே தவிர அவங்க அல்லாவாக இருக்கலை, அல்லாவுடைய தன்மை அவங்களுக்கு இருக்கலை. அல்லாவுடைய தன்மை இல்லாதனால தான் அவங்களும் எல்லாரையும் போல் வெட்டுப்பட்டாங்களே போர்க்களத்தில், பல்லுலாம் உடைச்சாங்களே. அல்லாஹ் வந்து பல்லு உடைக்க முடியுமா?
அப்போ அந்த மாதிரியெல்லாம் வச்சு சிந்திச்சு பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்போ குர்ஆனை விளங்குவது வந்து நேரடி அர்த்தம் எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. நேரடி அர்த்தம் கொடுத்தோமையானால் பல அடிப்படைகளை தகர்க்கும்னு சொன்னால் அது கொடுத்துடக்கூடாது. பல பேர் தகர்க்கும். இதுக்கெல்லாம் நீ எரிஞ்ச நான் தான் எரிஞ்ச ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் இஸ்லாத்தின் பல அடிப்படைகள் தகர்க்கப்படுகிறது. அப்போ ஒரு நேரடி அர்த்தத்திலேருந்து மாறிக்கிறேன். இப்போ நேரடி அர்த்தத்தை தாண்டி என்ன செய்யணும், இலக்கியமாக அப்படியே நம்ம மாற்றிக்கிறணும். வழங்குதா நான் அவர் ஒன்று தான் சொல்லுவாங்க. பொண்டாட்டி புருஷன் இருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்று, 2 பேரும் நான் 2க்கு 2 தானே எப்போவுமே 2 ஒன்றாக முடியுமா? கணவன் மனைவி இருக்காங்க, நாங்கள் 2 ஒன்று தான். அது எப்படி 2 ஒன்றாவீங்க? 2 தான். ஒன்று கூட நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களே தவிர 2 தான், 3 தான் அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல 2 1ன்னு சொல்கிறோம். எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்? 2 தான். ஒன்று ஒரே மாதிரி ஒருத்தன் சிந்திச்சா எப்படி இருக்குமோ அப்படி அவங்களும் சிந்திக்கிறாங்க. இவங்க விரும்புகிற மாதிரி அவங்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா 2 1ன்னு சும்மா சொல்லிக்கிறது, ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது. நேரடி அர்த்தத்தில் என்ன செய்கிறது இல்லை, சொல்வது கிடையாது. அப்போ 2 கலந்து விட்டார்கள்னு சொல்கிறீங்கல்ல, கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க? 2 கிடையாதான். 2 இல்லாமல் கலந்து விட்டார்கள். 2 இல்லாமல் இப்படி கலக்கிறது, 2 இருந்துக்கிட்டு தானே கலப்பாங்க. 2 இல்லாமல் கலக்கிறதுனா மிக்ஸ் ஆகி போய் ஒரு பாடி ஆகிடணும். அப்படி ஆக மாட்டாங்க, 2 பாடியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 கலந்து விட்டார்கள். 2 கலக்கவே முடியாது நம்ம அறிவு சொல்லுதில்ல. 2 கண்ணுக்கு 2 தானே தெரிகிறாங்க, 2 கலந்துடலையே. அது அப்போ வந்து ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லப்படுது. இது வந்து ஒரு மாற்று கருத்தில் சொல்லப்படுது, நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படுது. நுழங்குறோம்ல, இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய. இந்த மாதிரி இந்த உயிரோடு இருக்கிறார்கள் அவுலியாக்களை பற்றி நேற்று பேசணும்ல, அந்த மாதிரி வசனமாக இருக்கட்டும், இந்த மாதிரி வசனமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நேரடி அர்த்தம்னு போன ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாத இடத்துல கொடுத்தாங்கன்னா வழிகட்டில் போயிடுவாங்க. நேரடி அர்த்தம் கொடுக்கறது வந்து இந்த கருத்தை நம்ம கொடுத்தால் அது இறைவனுடைய தகுதிக்கு உகந்ததாக இருக்குமா? இருக்காது. அப்போ வேறு அர்த்தம் கொடுப்போம். வேறு அர்த்தம் கொடுக்குற வழக்கம் இருக்குது, மொழியிலும் இருக்குது. மொழியில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான சொல் பிரயோகத்தை நம்ம எல்லா பாஷையிலையும் பயன்படுத்துவாங்க, அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு இலக்கியம் என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு பொருளில் வந்து அந்த கருத்து இருக்காது. இவனா அந்த கவிஞனா என்ன செய்வான்னா அந்த கருத்தை ஏற்றி அதை சொல்லுவான். அப்படின்ட்டு ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி, அந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் வரும்போது கொடி அசையும்னு சொன்னோம்ல, கொடி பறக்கும். கொடி பறக்கும்போது என்ன செய்யணும், கொடி என்ன சொல்லுதான், டேய் வராதடா நீ உன்னை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லுதுன்னு அவன் கவிஞன் கற்பனை பண்ணுறான். கோவலன் வந்து மதுரைக்கு வந்த உடனே அவனை கொலை பண்ணிடுறாங்க. அவன் அது தெரியாது அவனுக்கு. அவன் வர்றான், வரும்போது இந்த கொடி அசைதான். கொடி காற்றுல கொடி பறக்கும்ல, அந்த கொடி பறந்தது. கொடி என்ன செய்தி சொன்னது என்றால், நீ வராதே திரும்பி போடா அப்படின்னு சொல்லுது. இவன் புரியாமல் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து தப்பான ஒரு கற்பனை இது. ஆனால் அப்படி இவன் கருத்தில் ஏற்றுறது, அந்த கருத்தில் இருக்காது, அந்த கருத்தை அப்படி ஏற்றுறது. அப்படி ஒரு கருத்தை ஏற்றி சொல்லலாமான்னு கேட்டால், அதில் வந்து இந்த மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இந்த சகுனம் மாதிரி விஷயங்களாக இருந்தால் இஸ்லாம் ஏற்றுக்கிறாது. அப்படி இல்லாத வகையில் அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து என்ன செய்யலாம், சேர்த்து சொல்லலாம். அதில் அந்த கருத்தில் அது இருக்காது. ஆனால் நம்மளாம் என்ன செய்யலாம், அந்த கருத்தில் இருப்பதாக சொல்லலாம். என்ன, அதாவது இந்த இப்போ கெட்ட சகுனம் பார்க்கக்கூட நல்ல சகுனம் பார்க்கலான்லாம் இருக்குல்ல, அது அன்றைக்கே சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து ஒரு புலவன், ஒரு பேசுகிறவன் வந்து அவனுடைய சொந்த கருத்தை அதில் திணிக்கிறது. அதில் இருக்காது, எதை பற்றி பேசுகிறோமோ அதில் அந்த தன்மை இருக்காது. ஆனால் என்ன செய்கிறது, இவனாக அந்த கருத்தை திணிக்கிறது. கொடி அசைய மட்டும்தான் செய்யும், வாண்டு சொல்லாது, போண்டு சொல்லாது. ஆனால் இவனாக அந்த கருத்தை நினச்சிக்கிட்டு இது வந்து போண்டு தான் சொல்லுது, இப்படி அசையுதில்ல, போகிறதுக்கு ஆட்டுவாங்க, வர்றதுக்கு ஆட்டுவாங்க. இவன் என்ன விளங்கிக்கிட்டான், இது போக சொல்லுதுன்னு விளங்கிக்கிட்டு என்ன செய்கிறான், அதே மாதிரி இவன் இறந்துட்டான்ல, கொல்லப்பட்டான்ல, அந்த கதைப்படி அவன் கொல்லப்பட்டதுனால அதுக்கு தகுந்தவாறு அந்த கவிதையை அந்த ஆரம்பத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி அவன் போனான், செத்து போயிடும். அப்போவே கொடி சொன்னிச்சு, அசைச்சி வராதெல்லாம் சொன்னிச்சுன்னு அவன் சொல்கிறான். இது பொய்யா தான் சொல்கிறான். அவன் நினைக்கிறத வந்து அதில் திணிக்கிறான்னு நமக்கு விளங்குது. படிக்கிறவன் என்ன வழங்குவான், கொடி எப்படா சொல்லணும், அது சும்மா காற்றுல அசைகிறதுடா, அது ஒரு கருத்தையும் சொல்லாது, அது வாண்டும் சொல்லாது, போண்டும் சொல்லாது. அப்போ உன் கருத்தில் திணிக்கிற, இப்படி திணிச்சு சொல்கிறோம்ல, இப்படி திணிச்சு சொல்வது வந்து இலக்கிய ரசனையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் அது மூட நம்பிக்கை மாதிரி வரக்கூடிய சகுனம் மாதிரி உள்ள சொன்னோம்னா அது குற்றமாகி போயிடும். அந்த இலக்கியம் குர்ஆனில் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அது நம்மளாக ஒரு கற்பனை ஏற்றி சொல்கிறது இருக்குல்ல, ருசிகரத்துக்காக வேண்டி அந்த மாதிரி சொல்வதற்கான ஒன்று இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ மூசா நபியும் அந்த ஹாலிருங்கிறவரும் 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அதை மூசா நபியுடைய சம்பவம் அது உங்களுக்கு தெரியும். மூசா நபி வந்து மக்கள்கிட்ட உரை நிகழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. சாட்டை சொன்னால் தான் விளங்கும். உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும்போது வந்து மக்கள் கேட்பாங்க, இந்த பூமியிலே பெரிய அறிவாளி யாருன்னு கேட்பாங்க மூசா நபிகிட்ட. மூசா நபி நான் தான்ருவார். இந்த பூமியிலே பெரிய அறிவாளி யாருன்னு கேட்கும்போது அவர் நம்ம தான் நபியார் அவர் நினச்சிக்கிட்டார்.
நபியை விட வேறு யாருக்கு அறிவு அதிகமாக இருக்க போகுது அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பூமியில் பெரிய அறிவாளியார்னு நான் தான்ட்டார். இது அல்லாவுக்கு கடும் கோபமாக போச்சு. எனக்கு தெரியாது, அல்லாவுக்கு தான் தெரியும்னு சொல்லணும். ஒரு நபியாக இருக்கிறவர் வந்து பூமியிலே பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டால் நான் தானே சொல்லிடக்கூடாது. இவர் அல்லாத வேறு ஆளுக்கு கூட அல்ல அறிவை கொடுத்துருப்பான், இவர் சொல்லியிருக்கக்கூடாது. அது அல்லாவுக்கு கடும் கோபம் வந்ததுனால அவருக்கு தண்டிக்கிறக்கா என்ன செஞ்சான்னு கேட்டால், நீ இப்படி சொன்னது தப்பு, உனக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கா, நான் உனக்கு காட்டுறேன், நீ அவரை போய் சந்தி அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொன்ன உடனே எப்படி நான் பார்க்குறதுனோன்னா, நீங்கள் கடலோரமாக போயிட்டே ஏறி அங்கே ஒருத்தர் இருப்பார்னு இந்த ஒரு மீன் கையில் மீன் கூடையில் போட்டு இப்போ வாளியில் போட்டு மீனை எடுத்துக்க, எந்த இடத்துல மீன் அப்படி பாஞ்சி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சோ அந்த இடத்துல அவர் இருப்பார் என்று ஒரு அடையாளம்லாம் சொல்கிறான். அப்போ போனால் ஒரு ஆள் இருந்துகிட்டு இருப்பார். அவர் பேசணும்னா இவரை தான் தேடி வந்திருக்கிறான்னு விளங்கிக்கிட்டு அவர்கிட்ட போய் என்ன செய்வார், இந்த மாதிரி எல்லாம் என்னை உங்களை அனுப்பி வச்சுருக்கிறான் சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காகன்ட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா அவர் கூட்டிகிட்டே போவார், ஒரு இடத்துக்கு போவார். 3 சம்பவங்கள் நடக்குன்னு வைங்களேன். அதில் ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ஒரு ஊருக்கு வருவாங்க. ஒரு ஊருக்கு வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு வருவாங்க. வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு விருந்து கொடுங்க, வெளியூர்லேருந்து வந்தால் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அந்த காலத்தில் வந்து கட்டாய கடமையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஹோட்டல்லாம் இப்போ கிடையாது, சாப்பாடை கட்டிக்கிட்டுலாம் போக ஒரு நாள் 2 நாள் கட்டிக்கிட்டு போகலாம். பல மாதங்கள் பிரயாணம் பண்ணான்னா சோறு இல்லாமல் செத்து போயிடுவான். அப்போ யார் தான் கவனிக்கிறது, அந்த எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் மக்கள் தான் கொடுக்கணும். இந்த ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருந்ததுனால சாப்பாட்டு கவலைப்பட மாட்டாங்க. நம்ம வெளியூர் ஆள் வந்துட்டான்னா சாப்பாடு யாராவது கொடுத்துருவாங்க. சாப்பாடு கொடுக்கறது வந்து கடமைன்னு வழங்கி வச்சுருந்தாங்க. அந்த சமுதாயமே சேர்ந்து 10 பேர் வசூல் பண்ணியாவது நெஞ்சிருவாங்க, சாப்பாடை கொடுத்துருவாங்க. இது மூசா நபி காலத்தில் இருந்திருக்கு, ரசூல்லா காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த 2 பேரும் போனோன்னு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க. மூசா நபியும் கேட்பாங்க. இதெல்லாம் பிச்சை கிடையாது. இதே எப்படி மூசா நபி போய் அவங்ககிட்ட கேட்டார்னா, அந்த காலத்தில் இருந்து கற்பனை பண்ணால் அது கேட்க மாட்டீங்க. அந்த காலத்தில் நீங்கள் இருந்தால் அப்படி தான் கேட்பீங்க. சோறு கொண்டு போக மாட்டீங்க, காசை கொடுத்து ஹோட்டலில் வாங்கவும் முடியாது. இப்படி தான் வழி, வேறு வழி இல்லாமல் இருக்குனால அது கேட்குறாரு அவர். அது அவன் நம்மள்கிட்ட கேட்பான். அது மாதிரி இன்றைக்கி நம்ம கேட்டோம்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு அவன் வந்து என்ன செய்வான், பசிக்குது சோறு தாங்கன்னு கேட்பான். இது யாசகத்தில் வராது. அவர் கேட்டதை வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ போய் சோறு கேட்டால் யாசகமாயிடும். இப்போ கையில் காசு இருக்குது, ஹோட்டல் இருக்குது, கட்டிக்கிட்டு போகலாம். அப்போ நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா யாசகத்தில் வந்துடும். அவர் காலத்தில் யாசகத்தில் வராது. சரி கேட்குறாரு, சாப்பாடு வேணும்னு கேட்டோன்னா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சாப்பாடு தரமாட்டோம், மறுத்துறாங்க. அந்த ஊரில் அந்த சமுதாயத்திலேயே அந்த கொடுக்கணுங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அதன்படி அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு செவர் இருக்குது. ஒரு செவர் வந்து இப்படி சாஞ்சு உழுவுற மாதிரி இருக்குது. ஒரு செவரை பார்க்குறாங்க 2 பேரும். அந்த ஊரில் எந்த ஊரில் சாப்பாடு கொடுக்கலையோ ஒரு இடத்துல உட்காந்து இப்படி பார்க்குறாங்க. ஒரு செவரை பார்க்குறாங்க. ஒரு செவர் வந்து இப்படி சாஞ்சு உழுவுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் சென்றால் அது செவர் உளுந்துரும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சரிஞ்ச ஒரு நிலையில் அந்த செவரை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து இந்த கூட வந்த ஹிலர் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா அதை நிமித்தி அதை பூசி சாயாமல் முட்டுக்கட்டு கொடுத்து அதை நிமித்தி வைக்கிறார். அந்த மண் செவர் தானே, செவர்னா அந்த இந்த மாதிரி காங்கிரீட் செவர் கிடையாது, மண்ணில் உள்ள செவர் தான். தண்ணியை ஊற்றி இப்படி இழுத்து விட்டால் நின்றுக்கணும். இப்போ சாயிற மாதிரி இருந்தோன்னு என்ன செய்கிறாருன்னா, அந்த சாயாமல் விழாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த காலத்து முறையில் ஏதோ ஒன்று செஞ்சு நிப்பாட்டி வைக்கிறார். முட்டு கொடுத்து நிப்பாட்டி வச்சுருப்பார், இல்லை தண்ணியை தொழிச்சு நிப்பாட்டி ஏதோ ஒரு வகையில் நிப்பாட்டிட்டார். அப்போ நிப்பாட்டினோன்னு என்ன செய்வார், மூசா நபி கேட்பார், எதுக்குப்பா அந்த வேலையை, நம்ம ஊர் சோறே தர மாட்டேன்ட்டாங்க, அவங்க ஊரில் இந்த செவர் உழுவுனா உளுந்துட்டு போகுது, நீ எதுக்கு இந்த பொது சேவை செய்கிற, நமக்கு சாப்பாடே கொடுக்கலையா இல்லையா, இது செவரை நிப்பாட்டுறதுக்கு காசு கேட்டுருக்கலாமா இல்லையா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் செவர் விழுவுற மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து அதை சரி பண்ணுறோம், எங்களுக்கு கூலி கொடுன்னு கேட்டிருக்கலாம்ல, இவங்க சாப்பாடு தராதவங்களுக்கு ஏன் ஓசியா செஞ்சேன்னு கேட்குறாரு மூசா நபி. அவர் ஓசியா வந்து அந்த விழப்போகிற செவரை வந்து நிப்பாட்டுறாரு. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு சாப்பாடு தரலைங்கிற கோபம் தான் அவருக்கு. நம்ம சோறு கேட்டு தரலன்ட்டாங்க, நீ எப்படி இந்த மாதிரி சேவை செய்கிற, நீ விரும்பினா லவ் விஷயத்தில் லத்தகத்த அலை ஹஜ்ரா, நீ விரும்பினாலும் இது கூலி கேட்டிருக்கலாமே, நீ விரும்பி இருந்தால் நாங்கள் இந்த செவர் விழுந்துடும், நாங்கள் எங்கள் ரிஸ்கில் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு இவ்வளோ ரூபா கொடுங்க, அல்லது 3 வேளைக்கு சாப்பாடு கொடுங்கன்னு என்னதான் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்வார்னா, அப்போ அவர் திட்டுவார், கேட்காம நான் சொல்கிறத கேட்டு வரணுமே தவிர எதுத்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பார்னு வைங்களேன். அந்த சம்பவம் விஷயம் இல்லை. இதில் தேவை என்ன விஷயம், இதில் நம்ம இலக்கியம் என்னன்னு கேட்டால், அந்த செவரை பார்க்குறாருல, அந்த செவர் வந்து விழுவுற மாதிரி இருக்குது, அதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். இப்போ வஜதா ஃபீஹா ஜிதாரன், அந்த ஊரில் ஒரு சுவரை பார்த்தார்கள் 2 பேரும். 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு செவர் சாயிற மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே அந்த செவர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், யுரியுது, அந்த செவர் வந்து விரும்பியது, செவர் விரும்பிச்சான், செவர் விரும்பியது என்கல்ல, அது விழுவதற்கு விரும்பியது, இந்த விழப்போகிறதுக்கு விரும்புதான், அது விழுவதற்கு அது ஆசைப்பட்டது, அதை வந்து இவர் நிப்பாட்டினான்னு வருது. செவர் விழுவ ஆசைப்படுமா,
அது விழுந்துரும்னு தெரிகிறத பார்க்கும் பொழுது ஏதோ நிற்கிறதுக்கு பதிலாமல் விழுந்துருவோமே அந்த செவரை முடிவு பண்ண மாதிரி அதே சாயிற மாதிரி ஒரு கருத்தில் இந்த வாசகம் வருது. எப்படி வருது? அந்த செவரை பார்த்தார்கள் யுரீது என் கல்ல, அது விழுவதற்கு நாடியது, விழுவதற்கு விரும்பிய ஒரு சுவரை பார்த்தார்கள். சுவர் எப்படி விரும்பும்? அது விழணுமா விழக்கூடாதான்னு சிந்திக்கிற ஒரு அறிவு ஏதாவது இருக்குதா? அதை பார்த்தா விழுகிற மாதிரி இருக்குது, விழணும்னு முடிவு பண்ணிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, சாவணும்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இது விழணும்னு முடிவு எடுத்துச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவது வந்து அது இலக்கியமாக சொல்கிறது. ஏன்னு கேட்டால் அது விரும்பாது நமக்கு தெரியும். சுவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அது இயற்கையில் அவனுடைய பலவீனத்தின் காரணமாக ஏதோ ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக அது சாஞ்சி இருக்குது. அந்த சாஞ்சதுக்கு வந்து அது விரும்பிலாம் சாயலை, அதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, செவருக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இந்த புலவன் மாதிரி கொடி ஆடும்போது கற்பனை பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கற்பனை வார்த்தையெல்லாம் போடுறான். எப்படி போடுறான்? அதை பார்க்கும் பொழுது முடிவு பண்ணி விழுவுற மாதிரி தெரியுது பாரு, இந்த விழுவ போகிறன்னு முடிவு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது நிப்பாட்டினார்னு வருது. அது விழ போகணுன்னு முடிவு எடுக்கவே செய்யாது, நம்ம அந்த அர்த்தம் எடுக்க மாட்டோம். அப்போ விழுவதற்கு நாடியதுன்னு அதில் இருந்தால் கூட விழும் நிலையில் இருந்தது, அவ்வளோதான். அதுக்கு எப்படி நம்ம அர்த்தம் செய்வோம்? விழுவதற்கு அது நாடியது, அப்படி ஒரு சுவரை கண்டார்கள் அர்த்தம் செய்யாமல் விழும் நிலையில் ஒரு சுவரை கண்டார்கள். அது எப்படி நாடும்? அதுக்கு நாடுவது, நினைக்கிறது, முடிவு பண்ணுறது, சிந்திக்கிறதுலாம் அது கிடையாது, இருக்கிற மாதிரி வருது. இது அது நாடியதுன்னு சொன்னாலே அதுக்கு மூளை இருக்கிற மாதிரி, அதுக்கு இதயம் இருக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரிலாம் வருது. அந்த செவர் வந்து சாயறதுக்கு எந்த ஒரு முடிவு அது எடுக்க தெரியாது, விளங்குதா? சூழ்நிலை அந்த மண்ணுடைய அமைப்பை பொறுத்து சாஞ்சிருக்கும். அதுவாக சாஞ்சி இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால், ஒரு சுவரை பார்த்தார்கள், விழும் நிலையில் ஒரு சுவரை பார்த்தார்கள்னு சொல்லாமல் விழ ஆசைப்பட்ட ஒரு சுவரை பார்த்தார்கள்ங்கிறான். விழுவதற்கு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவரை பார்த்தார்கள்னா சுவரை எப்படி ஆசைப்பட நமக்கு தெரிகிறது, ஆசைப்படாதுன்னு. அப்போ இது வந்து ஒரு இலக்கியமாக என்ன செய்கிறது, அது இல்லாத ஒரு கருத்தை இருப்பதாக ஏற்றி சொல்வது. இது வந்து அடிப்படை கொள்கைக்கு மாற்றம் இல்லாட்டி இது இலக்கிய சுவையாக போயிடும். இது வந்து எல்லாம் கண்டிக்கலை. இந்த மாதிரி சொல்கிறது ஒரு ரசனைக்கான கேட்க நல்லா இருக்கும்ல. சாதாரணமாக சொல்வதை விட இந்த மாதிரி ஓமையின் மூலமாக சொல்வது வந்து கொஞ்சம் மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஸ்டைலில் இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சுலைமான் நபியுடைய சம்பவத்தை சொல்லலாம். சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து ஜின்களையெல்லாம் நல்லா வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அந்த ஜின்களை கொண்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளியெல்லாம் கட்டுற வேலையை ஜின்னை கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கண்காணிச்சிட்டே இருக்கிறார். சுலைமான் நபி இந்த ஜின்களெல்லாம் வேலை செய்தான்னு கண்காணிச்சிட்டே இருக்கிறார். ஏன் கண்காணிச்சிட்டு இருக்கிறாருன்னு கேட்டால், இவங்க ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது. சுலைமான் நபி நிற்கிறாருன்னு சொன்னால் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. ஜின்கள் வந்து இயல்பாக அந்த வேலையெல்லாம் செய்யாது, சுலைமான் நபிக்கு பயந்துக்கிட்டு தான் செய்யும். ஏன்னுட்டு அல்லாஹ் வந்து அதுக்கு அந்த கண்ட்ரோலை கொடுத்துருக்குறான். சுலைமான் நபிக்கு வந்து அந்த ஜின்களை வசப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருக்குறான். அது கட்டுப்பட மறுத்தால் நான் தண்டிப்பேங்கிற அளவுக்கு அது எச்சரிக்கை பண்ணியிருக்கிறான். அதனால் ஜின்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அது வந்து யாருக்கும் கட்டுப்படவே செய்யாது, நம்மளை விட வலிமையான படைப்பு. ஆனால் சுலைமான் நபிக்கு மட்டும் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அவரை கண்டால் ஒரு பயம் வர்ற மாதிரி அப்படி ஆக்கி வச்சுருக்கிறான். அதனால் அவர் நிற்கிறாருங்கும்போது ஒழுங்காக வேலை செய்வாங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துட்டே இருந்தவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இருந்த மேனிக்கு அவர் இறந்துடுறார். அதாவது கைத்தடியை ஊண்டிக்கிட்டு நிற்கிறார், நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஆள் மூத்தா போயிடுறாரு நின்றுக்கிட்ட. அந்த ஜின்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் உசுரோடு நின்று பார்க்குறாரு நினச்சிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. அவர் மூத்தா போயிட்டார், மூத்தா போய் நிற்கிறார். 2 காலில் நிற்க இயலாது, கைத்தடி இருந்தாலும் நிற்கிறார். அவர் மனுஷன் செத்துட்டா நிற்க இயலுமா? நீங்கள் 2 காலில் நிற்கிறீங்க, உசுறு போச்சுன்னா விழுந்துருவீங்க. அந்த உசுர் பேலன்ஸ்லாம் நம்ம நிற்கிறோம். உசுறு இருந்தால் தான் பேலன்ஸு. உசுறு போச்சுன்னு சொன்னால் 2 காலில் நிற்கவே முடியாது. அதுக்கு தான் ஆட்டோவில் 3 காலில் நிற்கிது, 2 கால் பைக்கு சாஞ்சிருதில்ல. 2 காலில் உள்ள சைக்கிள் வந்து சாஞ்சிடும், 3 காலில் உள்ளது நிற்கும், சாயாது, பெறலாது. 4 கால் இருந்தால் நிற்கும். அப்போ வந்து மனுஷன் வந்து எப்போ சாயாமல் இருப்பான்னு கேட்டால், செத்த பிறகு சாயாமல் இருக்கிறதா இருந்தால் கைத்தடி ஒன்று வச்சுக்கிட்டான்னா 3 கால், அது ஒரு கால் மாதிரி வந்துருச்சுல. அப்படி கைத்தடி பிடிச்சிட்டு நின்றான்னு சொன்னால் செத்தாலும் அவன் நிற்பான், அந்த பேலன்ஸோடு நிற்பான். அப்படி இருக்கிறதுனால என்ன செய்கிறாருன்னா, அவர் இறந்துட்டார், கைத்தடியை ஊண்டிக்கிட்டே இறந்துட்டார். அந்த ஜின்கள் பார்க்குது, இது பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை கண்காணிக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொண்டே வேலையெல்லாம் பார்க்குது. அப்போ வந்து அதுக்கு பிறகு என்ன எப்போ அது மூத்தா பண்ண தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், அவர் நிற்கிறார் நின்றுட்டே இருக்கார். ரொம்ப நாளாக நிற்கிறார், ரொம்ப ஒரு நாளாக நிற்கிறாரு தெரியல, நீண்ட நேரம் நின்றுருக்கிறார். நின்ற உடனே கரையான் இருக்குல்ல, இந்த கரையான் வந்து அந்த கைத்தடியை வந்து அரிக்குது. அரித்த உடனே என்ன கொஞ்சம் குறைஞ்சோன்னு சாஞ்சிரும்ல, கைத்தடியுடைய ஒரு இன்ச்சுக்கு அறுத்துருச்சுன்னு வைங்க, பேலன்ஸ் இருக்காது, கொஞ்சம் சாஞ்சிரும், உழுதுட்டார் புத்துண்டு. இந்த கரையான் வந்து என்ன, அந்த கைத்தடியை அரித்த உடனே பேலன்ஸில் நின்றார்ல, இப்போ 2 காலில் நிற்கிற மாதிரி வந்துடுது. இப்போ கரையானுடைய சமமாக இருக்கணும்ல, கைத்தடியும் அவர் காலு சமமாக இருக்கணும். கைத்தடியுடைய ஒரு அளவு வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இப்போ 2 காலில் நிற்கிற மாதிரி, தூக்கிற மாதிரி நிற்கி விழுந்துருவார்.
பொத்துன்னு உழுவுறார். உளுந்த உடனே தான் அடால செத்து போயிருக்காரு, நம்ம ஏமாந்தல முட்டுவலையும் பார்த்துருக்குறோம், அந்த ஜின்கள் பேசிக்கிட்டுச்சான். அந்த அப்போ செத்து போயிட்டாரு, நம்ம அது விளங்காமல் இவருக்கு பயந்துட்டு போட்டார் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஜின்களுக்கு மறைவானது தெரியாதுங்கிறதுக்காக சொல்லி காட்டுறோம். ஜின்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி செத்து இருந்ததை கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, உசுரோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை போய் மறைவான விஷயம் தெரியும்னு சொல்லியலப்பாண்டு அதுக்காக அதில் கேட்குறான். அது எப்படி வருதுன்னு கேட்டால், அதை சொல்லுமா எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவருடைய மரணத்தை கரையான் தான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்கிறான். கரையானை சொல்லி கொடுத்துச்சு, அதை எங்கே சொல்லி கொடுத்துச்சு, அது அரிக்கத்தான் செஞ்சிச்சு. அரிச்சவனை கிழிந்து விழுந்துட்டாரு, அப்போ அவங்க விளங்கிக்கிட்டாங்க. இதை எப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், பலம்மா கலைனா அலைகில் மௌத்த, இது வந்து 34-14 வசனம். அவருக்கு நம்ம மௌத்தை வந்து விதியாக்கிய பொழுது, அதாவது சாவடித்த பொழுது, மா தல்லகும் அலா மௌத்திஹி, அவருடைய மரணத்தை காட்டி தரவில்லை, இல்லா தாபத்துல் அருதி, ஊர் பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய, அது கரையான் தான். அது இந்த கரையானை தவிர வேறு எதுவும் காட்டி தரவில்லை. கரையான் தான் ஆள் செத்தார் என்பதை சொல்லி கொடுத்துச்சுங்கிற. கரையை எங்கே சொல்லி கொடுத்துச்சு, அது அதனுடைய வேலையை பார்த்துச்சு. அது மரத்தை கண்டு அரிக்கி, மரம் ரொம்ப நாளாக இருக்கணும்னு நினச்சது, அது அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மரத்தை அரித்த வேலையை செஞ்சிச்சே தவிர இவருடைய மரணத்தை சொல்லிக்கிறதுக்காக செய்யலை, சாப்பாட்டுக்காக தான் அறுத்துச்சு. அந்த கரையான் வந்து மரங்களை அரிக்கிறதுக்குன்னு கேட்டால் அதனுடைய உணவுக்காக தானே, மரங்களை வந்து கரையான் சாப்பிடுவது தானே அரிக்கும். அந்த மாதிரி அது தேவைக்காக அது செஞ்சிச்சே தவிர இதன் மூலம் சுலைமான் நபி மௌத்தா போனதை நம்ம சொல்லணும், இவங்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்காக செஞ்சிச்சு. அதெல்லாம் கரையானுக்கு இருக்குதா? அது வந்து அதனுடைய இயற்கையான சேவலையை செஞ்சிச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர் மரணித்ததை இதான் சொல்லிக் கொடு, கரையான் தான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தெரியுது பார்த்தோம்னு சொன்னான். ஒரு இலக்கியமாக ரசனையாக பார்த்தோம்னு சொன்னால், மரணித்த செய்தி எது தான் சொல்லிக் கொடுத்துச்சு, இந்த கரையான் தான் சொல்லிக் கொடுத்துச்சுங்கிற மாதிரி சொன்னால், கரையான் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு தெரியும். கரையான் சொல்லாது, அதுக்கு அறிவு கிடையாது. அது கரையான் வந்து மரத்தை அரிக்கிறது வந்து அதனுடைய வயிற்று பசிக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி தான் அரிக்குதே தவிர அது எந்த ஒரு மெசேஜையும் வைப்பதற்காக செய்வது கிடையாது. அது யாருக்கு எந்த மெசேஜும் வைக்காது, அதனுடைய சாப்பாட்டுக்கு செய்கிறது. ஆனால் அந்த பேலன்ஸ் ஒரு இஞ்சி, அந்த 2 இஞ்சி குறைஞ்சவுடனே என்னவாயிரும்னா, கைத்தடியுடைய அளவு குறைஞ்சவுடனே சாஞ்சிருவார், இன்னும் கொஞ்சம் அரிச்சவுடனே விழுந்துருவார். அப்போ கரையான் அரிச்சு அந்த விழுந்ததுனால தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ விழுந்ததை வைத்துத்தான் அவர்கள் மரணத்தை அறிந்தார்கள். சுலைமான் நபிக்கு அந்த மரணத்தை சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டால், அவர் கீழே விழுந்தது தான். அப்போ கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த கரையான். அப்போ அது காரணமாக இருக்கிறதுனால கீழே விழுந்தது தான் மரணத்தை அறிவிக்குது. கீழே விழுந்ததுக்கு எது காரணம், இந்த கரையான் காரணம். இப்போ கரையானால் அது அரிச்சதுனால என்ன செய்கிறான்னு கேட்டால், கரையானே மௌத்து செய்தியை சொன்ன மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், அந்த வாசகத்தை போடுறான். இதெல்லாம் அந்த இலக்கிய மாதிரி உள்ளது. அது பேசாதுன்னு தெரியும், அது அந்த எந்த ஒரு செய்தியும் கொடுக்காதுன்னு தெரியும். இந்த செவர் மாதிரி தான், செவர் பேசாதில்ல, அந்த மாதிரி கரையானும் பேசாது. கரையான் வந்து மௌத்து செய்தியை சொல்கிறதுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான், அது அதனுடைய வேலையை செய்கிறது. அது நேற்று விழுந்ததுனால நமக்கு என்ன தெரியுதுன்றா, செத்துட்டார்னு விளங்கிருச்சு ஜின்களுக்கு. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்களும் எல்லா மொழிலையும் இருக்குது. இப்படியும் குரானில் இருக்கும். அப்போ என்ன செய்யக்கூடாது, நேரடி அர்த்தம் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. எந்த விஷயங்கள் வந்து சிந்திக்கணும். கரையான் அரிச்சிச்சின்னு கரையான் சொன்னுச்சு, கரையான் சொல்லுமா, எப்படி நீ சிந்திக்கணும். நேரடி அர்த்தம் வந்து வேறு இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கான்னு சிந்திக்கணும், அல்லது நடைமுறையில் சிந்திக்கணும். நடைமுறையில் செவர் வந்து விரும்புமா, இது பெரிய படிப்புலாம் தேவையில்லை. செவர் வந்து விழ ஆசைப்பட்டுச்சுன்னு சொன்னால் செவர் இப்படி ஆசைப்பட, அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லலை. கரையானை இப்படி ஒரு மெசேஜ் வைக்க, அது மெசேஜ் வைக்கிற படைப்பு இல்லையே, அது அதனுடைய வேலையை பார்க்குற படைப்பு தானே. அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது கரையான் வந்து மெசேஜெல்லாம் வைக்கலை. அது மூத்து வந்து ஒரு விழுந்ததை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. விழுந்தது காரணம் கரையானு, இது காரணமாக இருந்ததுனால அதுவே செஞ்ச மாதிரி ஒரு உருவகத்தை படுத்தி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சொல்கிறான்னு இப்படி புரிஞ்சுக்கிறணுமே தவிர, அந்த பொருந்தாட்டம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். கரையான் வந்து இது நேரடியாக பேச நினச்சிவாங்கன்னா, கரையான் வந்து சுலைமான் நபி கூப்பிட்டு சுலைமானே இவர் மூத்தா போயிட்டார்னு சொன்னிச்சிம்பாங்க. ஏன்னா அப்படி தான் வருது, கரையான் வந்து அறிவிச்சு கொடுத்துச்சுங்கிறது வந்து அப்படி அர்த்தம் செஞ்சிங்கன்னா அது பேசுச்சின்னு வரும். ஆனால் அறிவித்து கொடுத்தது சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது எல்லா தாபத்துறது தாக்குழு மின்சாத்தகு, அவருடைய கைத்தறியை சாப்பிடுவதன் மூலமாக அந்த கரையான் தான் மூத்த அறிவித்து கொடுத்து, பேசி அறிவித்து கொடுக்கல, கைத்தறியை சாப்பிட்டு தான் அறிவித்து கொடுத்துன்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அது சுலைமான் எப்படி தான் பேசுமே அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. சுலைமான் எப்படி தான் கரையான் பேசும், எறும்பும் பேசுமே அப்படின்னு கூட இதுக்கு அர்த்தம் செய்யறதுக்கு முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த அர்த்தத்தை சொல்லலைங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கரையான் தான் அதை காட்டி கொடுத்தது. எப்படி காட்டி கொடுத்தது, குழு மின்சாத்தகு, அவருடைய கைத்தடியை ஊண்டி கொண்டிருந்த கைத்தடியை சாப்பிடுவதன் மூலமாக காட்டி கொடுத்தது. அப்போ பேசிலாம் காட்டி கொடுக்கல. அப்போ மௌத்தை அறிவிக்கிறது அந்த கரையானின் வேலை கிடையாது அப்படின்னு நேரடியாக விளங்கிக்கிறோம். இந்த மாதிரி இலக்கியங்களும் குரானில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு மனுஷன் கோவப்படுறான்னு வைங்க, கோபம்ங்கிறது மனுஷனுக்குரிய ஒரு குணம், கெட்ட குணம் இருக்கக்கூடாது ஒரு குணம்னு வைங்களேன். சில நேரத்தில் வரவும் செய்யும், விளங்குதா, தவிர்க்க நினைச்சாலும் நம்மளை மிஞ்சிக்கிட்டு வந்துடும்.
இந்த கோபத்தை வந்து ஒருத்தன் அடக்கணும்னு சொன்னால் என்ன செய்வோம்? கோபத்தை அடக்கிக்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். கோவப்படாதப்பா, கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கொள்ளுன்னு சொன்னால் அது நேரடி அர்த்தம். கோபம் வந்து அடக்கத்தான் வேணும். பொங்கி எழக்கூடிய ஒன்றை நம்ம அடக்கிறோன்னு வருதில்ல. கோபத்தை அடக்கி கொள்ளுங்கள், கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவோம். கோபத்தை குறைச்சிக்க, கோபம் கொள்ளாது, ஏதாவது ஒன்று. ஒருத்தன் கோபம் கொள்ளக்கூடாதுன்னா கோபம் கொள்ளாதுன்னு சொல்லுவோம், அல்லது கோபத்தை அடக்கிக்கன்னு சொல்லுவோம், அல்லது கோபத்தை குறைத்துக்கன்னு சொல்லுவோம். இதுதான் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வாசகமாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த கோபத்தை சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறான். என்ன பயன்படுத்துகிறான்னு கேட்டால், இந்த வாயில் போட்டு மெல்றாங்கல்ல, அதுக்கு பேர் அரபியில் வந்து கலமன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன கோபம் வந்துருச்சுன்னா கோபத்தை மென்று முழுங்குவார்கள்ங்கிறான்ல. கோபத்துக்கு என்ன வார்த்தையை போடுறான்னா, ஒரு காலிமீனல் கையில், கோபத்தை வந்து மென்று தின்று விடுவார்கள். கோபத்து மேலே கோபப்படணும். நம்ம கோபம் இருக்குல்ல, அது மேலே ரொம்ப கோபம் வரணும். கோபம் வந்து கடிச்சு தின்றுணும் கோபத்தை. அப்படிங்கிற மாதிரி உதாரணம் காட்டிது. கோபம் என்பதற்கு மேலே நம்ம கோபம் வந்து அதை கடித்து திங்கணும். கோபத்தை கடித்து தின்று, கோபத்தை கடித்து தின்றுனா கோபப்படாதுன்னு அர்த்தம். கோபப்படாதுன்னு சொல்லும்போது உள்ள அந்த இனிமை கோபத்தை கடித்து தின்னுங்கும் போது வந்து அதிகமாக இருக்குது. கோவப்படாதுன்னு சாதாரண ஒரு அர்த்தம். அது பெரிய சிந்தனைக்கு வேலை இல்லை, ருசிகரமாக அதில் ஒன்றுமே இல்லை. இந்த தேன் தடவி பேக்கிங் பண்ணி கொடுக்கணுங்கிற தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தால் தானே கவர்ச்சியாக இருக்கேன். அந்த கோபத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு தன்மையாக சொல்லும் பொழுது இந்த நல்ல பண்புலாம் அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லும் பொழுது தங்களுடைய பொருளாதாரத்தை கஷ்டத்துலையும் வந்து செழிப்புலையும் செலவழிப்பார்கள். இது நல்லவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலுமீனல் கையில் கோபத்தை மென்று முழுங்குவார்கள். கோபத்தை மென்று முழுங்குறதுங்கிறது அங்கே மெல்றதுக்கு என்ன உணவாது? கோபம்ங்கிறது மெல்றதுக்குரிய சாமானாது, அது பொருளே கூட கிடையாது. உணவு பொருளை விட்டுருங்க, ஏதாச்சும் ஒரு பொருளாது, ஒரு பேப்பர், ஒரு மரக்கட்டை, அதை கூட மெல்லலான்னு வைங்க. இது மெல்றதுக்கு கோபத்தை எப்படி மெல்லுவீங்க? கோபங்கிறது வாய்க்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது. சொல்லப்போனால் கோபங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனையில் ரத்த கொதிப்பு தான் கோபங்கிறது. கோபத்துக்கும் வாய்க்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்னா, கோபம் வந்த உடனே கோபத்தை அடக்கிறதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், கோபம் உன்னைய வந்து தப்பு செய்ய அத்துமீற தூண்டும். நீ என்ன செய்யணும்? கோபம் வந்தவொடனே அதை கடிச்சு தின்று, கோபத்தை கடித்து முழுங்கிரு. அப்போ கடித்து முழுங்குவதன் மூலமாக அந்த கோபத்தின் மீது உனக்கு வெறுப்பு வந்து அந்த கோபத்தை கடித்து சாப்பிட்ருன்னு சொல்வதன் மூலமாக இந்த கோபங்கிற டாப்பிக்கை உன்ட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது நடைமுறையில் இல்லாத விசித்திரமான ஒரு சொல்லை போட்டு அல்லாஹ் சொல்கிறான். கோபத்தை மென்று முழுங்குவார்கள், இது நல்லடியார்களுடைய பண்புங்கிறான். அப்போ கோபத்தை மென்று கோபத்தை எப்படி மெல்றதுன்னு கேட்டால் என்ன செய்வாங்க? கோபத்தை மெல்றதுன்னா மென்று காட்டு பார்ப்போம். கோபத்தை மெல்றதுனா கோபத்தை கொண்டு வா, நான் மென்று காட்டுறேன்னு சொல்ல முடியுமா? கோபங்கிறது ஒரு பொருள் கிடையாது. முதல்ல பொருளாக இருக்கணும், ரெண்டாவது உணவுப் பொருளாக இருக்கணும். இது கோபங்கிறது ஒரு குணம் தான். அதுக்கு வாய்க்கு சம்மந்தமே கிடையாது. மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை, மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம், அதுக்கு பேர் தானே கோபம். அந்த கோபத்தை வந்து மென்று முழுங்குவார்கள்ன்ற அந்த வாசகம் வந்து குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அர்த்தம் கிடையாது, நேரடி அர்த்தம் கிடையாது. இப்போ நேரடி அர்த்தம் கிடையாது. நம்மளால் சிந்திச்சு என்ன செய்யணும்? இது மென்றதெல்லாம் அங்கே சொல்லவே இல்லை, கோவப்படாதேங்கிறான். இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் செஞ்சுக்கிறேன்னு, நீ கோபம் கொள்ளாத, அதை வந்து கொஞ்சம் நெய் தடவி பெயிண்ட் தடவி கலர் பூசி உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக நல்லா தர்றான், கேட்க நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரியான ஒரு இலக்கிய சொல்லும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு இதே மாதிரி அவ்வளோ என்னென்னு கேட்டால், மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபிரௌன்ட்டு அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பும்போது என்ன செய்கிறான்னு அவங்க செய்கிறாங்க, பயப்படுறார். அல்லாஹ் நீ போய் அவன்கிட்ட போய் அனுப்புகிறார், அவன் சரியான கொடுமைக்காரனாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் எப்படி ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவது? அவன் வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வேறு இருக்குது. ஒரு ஆளை கொண்டு விட்டார்னா அடித்தாரு, செத்து போயிட்டான். அது ஒருத்தன் கோவத்தில் போய் என்ன செய்கிறாருன்னு அவன் அடித்தார், ஆள் செத்து போயிட்டான். அதில் ஓடி போயிடுவார் மூசா நபி. அந்த குற்றம் வேறு எனக்கு இருக்கிறது, அதுக்கு வேறு விசாரிக்க பண்ணான்னு பண்ணுவான். அதனால் எனக்கு நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு மூசா நபி அல்லாட்ட கேட்பார். அப்போ மூசா நபிட்ட அல்லாஹ் சொல்லுவான், ஷனசுத்து அலுதக்க, உன்னுடைய கையை வந்து நம்ம பலப்படுத்துவோம், அகிக்க, உன்னுடைய சகோதரர் மூலமாக உன்னுடைய கையை பலப்படுத்துவோங்கிறான். கையை பலப்படுத்துறதுங்க அர்த்தத்தில் எங்கே சொல்கிறான், உன்னுடைய ஹாரூன் என்ற சகோதரர் மூலமாக உனக்கு பிரச்சனை இருக்குமே என்று சொன்னால் உன்னுடைய சகோதரர் மூலமாக உன்னுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிறான். இந்த கரத்தை வலுப்படுத்தல் என்பது வந்து நம்ம சாதாரணமாக இந்த தேர்தல் நேரத்தில் என்ன செய்வீங்க, எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள்ங்கிறாங்க. என் கரம் வீக்காக இருக்கவனுக்கு கரத்தை வலுப்படுத்துறதுன்னா கரத்தை நாடுறான். எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்ற அர்த்தம். ஆனால் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான், எங்களுடைய கையை வலுப்படுத்துங்கள், எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள், எங்களை ஜெயிக்க வைத்து எங்களை கரத்தை வலுப்படுத்துங்கன்னு இந்த கை என்ற வார்த்தையை வந்து கையை வலுப்படுத்துறது என்பது ஆளையை வலுப்படுத்துறதுக்குன்னு அர்த்தம். கையை சொன்னாலும் கையை கொண்டு கருத்து என்ன, முழுசாக அந்த மனுஷனே வலுப்படுத்துறது தான். கைக்கு மட்டும் வலுப்படுத்துறது கிடையாது. கையை மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி வலுவாக்கி விட்டால் அதுக்கு அவன் கேட்குறான், அது கிடையாது. கையை வலுப்படுத்துறதுன்னா ஆளையை வலுப்படுத்துறது. ஆனால் அல்ல என்ன செய்கிறான்,
உன்னுடைய கையை அவர் மூலம் வலுப்படுத்துவோங்கிறான். கை இங்கே பேச்சே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர் வலுப்படுத்தினதை வந்து பேசுகிறத வச்சு தான். மூசா நபிக்கு பேச்சு வராது, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார். அவர் ஹாரூன் வந்து அழகாக பேசுவார், அவரை கொண்டு அல்ல வலுப்படுத்தினான். அப்போ அவரை விட அழகாக பேசுவதன் மூலமாகத்தான் அல்ல வலுப்படுத்தினான். ஆனால் அல்ல வார்த்தை என்ன போடுறான், அவனுடைய கையை வந்து அவர் மூலம் வலுப்படுத்த வேண்டாம், உன்னை வலுப்படுத்துவேன், கையை வலுப்படுத்துவேன் என்கிற வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம். அதுக்கு கைங்கிற அர்த்தம் கிடையாது. கைங்கிற சொன்னாலே ஆளையே குறிக்கும். உன்னையே வலுப்படுத்துகிறேன், உனக்கு பலமாக ஆக்குறேன்னு அர்த்தம். இப்படிங்கிற ஒரு கருத்துலையும் என்ன செய்யுது, ஒரு இலக்கியமாக பயன்படுத்தும். இது வந்து எல்லா பாஷையிலையும் இருக்குது. கையை வலுப்படுத்துறது, கையை சொல்லுவாங்க, மொத்த ஆளையுமே என்ன செய்வாங்க, வந்து ஒரு கை போன மாதிரி இருக்குமாங்க. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா ஒரு கை போன மாதிரி இருக்குமாங்க. ஏன்னா நல்லதன்ற கை தான் இருக்க, கை மாதிரி அவர் நினைக்கிறது. ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தார்னு சொன்னால் அதுக்கு கை மாதிரி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன் சகோதரன் மூலமாக உன் கரத்தை வலுப்படுத்துவோம்ங்கிறான். அதுக்கு கரத்தை வலுப்படுத்துகிற அர்த்தம் கிடையாது, ஒன்றை வலுப்படுத்துவோம். மொத்தமாக உனக்கு எல்லா வகையிலும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார். எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருப்பது சொல்கிறதுக்கு வந்து கையை வலுப்படுத்துவது என்று சொல்கிற வழக்கம் எல்லா பாஷையும், தமிழ் உள்பட எல்லா பாஷையிலும் இருக்குது. இப்படியான இலக்கிய சொற்களும் இருக்கிறது. இது போன்ற இன்னும் சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த நாளில் பார்த்துக்கலாம். அதுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு செய்தி ஒன்று என்னென்னா, இந்த ஈரான் சம்பந்தமான ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. சின்ன அறிவிப்பு தான். அதான் இப்போ வந்து அவர் காமினி வந்து என்ன செஞ்சார், கொல்லப்பட்ட உடனே இதில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர்னா யாருன்னு கேட்டால், அந்த சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்கல்ல இந்த குரூப்பு, சவுதிக்கு அடிமை, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடுது அவங்களுக்கு. இங்கே உட்காந்து மதனி குதனின்னு வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, பயன் பண்ணுறாங்க, எல்லாம் காசுக்கு பண்ணுறான். இவன் என்ன செய்கிறான், அவங்களுடைய பதிவெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, தொலைந்தான் சைத்தான், அதாவது அமெரிக்கா நல்லவனா, இவர் சைத்தானா. அவர் ஷியா கொள்கையில் இருக்கா, ஷியா கொள்கையை ஆதரிக்கிறோம், அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு. இவங்க இப்படி பேசக்கூடிய அந்த சவுதி சொல்லிட்டான்ல, நான் அமெரிக்கா பக்கம் நிற்பன்ட்டான். சவுதி வந்து அமெரிக்கா பக்கம் நிற்பேன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தொலைந்தான் சைத்தான் கதை இதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும்தான். யார், இந்த மதனி சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற அந்த குரூப்பு, அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் பதிவுகளில் நிறைய போட்டிருக்காங்க. எனக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு 25 பேருக்கு மேலே. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு. பார்த்தா எல்லாம் யாருன்னு பார்த்தா அந்த குரூப்பில் உள்ளவங்க, அந்த சலபின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் உள்ளவங்க. இந்த ஆளுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி புத்தி போகுதுன்னு வாங்க. இவன் அவர் ஷியாவும் ஒரு சன்னியான். அப்போ சன்னிக்காகத்தான் நான் வந்து இப்போ பாலஸ்தீனில் அடி வாங்கினாலும் யார், பாலஸ்தீனில் வாங்க ஹமாஸ்லாம் யாருன்னா ஷியாவா, நீ தானே உதவி செஞ்சுருக்கனே. அப்போ சவுதி உதவி செய்யலையே, ஷியா தானே உதவி செஞ்சுருக்கிறான். அப்போ அவன் சன்னிங்கிறே, நீங்கள் சன்னிக்காக தான் நீங்கள் குரல் சுன்னத் ஜமாத்துக்கு தான் குரல் கொடுப்பீங்கன்னு சொன்னால், அவன் சுன்னத் ஜமாத்து காரணத்தை அடித்தாங்க, குண்டு போட்டு 80,000 பேரை காலி பண்ணானே. அப்போல்லாம் என்ன எங்கே போனாங்க, இவங்க ரகசியமாக உணவு அனுப்புனாங்க, எல்லா உதவியும் செஞ்சாங்க. அதுக்கு ஷியான்னு சொல்லக்கூடிய தான் உதவி செஞ்சான். ஷியான்னு அது கொள்கை விஷயத்துக்கு அவன் சொல்கிற கொள்கை நீ ஏற்றுக்கிறாது, அதான் இஸ்லாமிய கடமையை தவிர இந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்படி முடிவு எடுக்கணும், அது நல்லது கெட்டது தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் அவன் ஒருத்தன் தான் என்ன செய்கிறான், ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்குறான், நமக்கு எந்த இழப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு பெரிய சக்தியை எடுத்து நிற்கிறான், பல வகையிலையும் உதவிகளை செய்கிறான். அவனே கஷ்டப்படக்கூடிய பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் பல வகையான உதவிகள் அந்த ஹமாஸ் அமைப்புக்கு இன்றைக்கி வந்து அவங்க தலை நிமிர்ந்து நிற்கிறது காரணமே சைடு சப்போர்ட்டாக இருந்தது தான். இவனுடைய ஆளுக்கு தான் ஹவுதிகள் அடித்தது, இவனுடைய ஆளுக்கு தான் ஹிஸ்புல்லாங்கிறது இவனுடைய ஆளுக்கு தான். இவங்க தான் அவங்களுக்கு வலுவேற்றினாங்க. இதை மறந்துட்டு செய்கிறாங்கன்னா, பொது வெளியில் ஒரு காஃபிர் பார்த்தா கூட சிரிப்பான், இப்படி மாட இருப்பாங்க இவங்க. இது இஸ்லாத்தில் அப்படி இருக்குதா? இஸ்லாத்தில் வந்து நமக்கு ரசூல்லா காலத்தில் இதே மாதிரி ஒரு சண்டை அடைஞ்சி, அது ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூல்லா காலத்தில் வந்து மக்காவில் இருக்கிற காலத்தில் வந்து பாரசீகம்னா இப்போ உள்ள ஈரான் தான், பாரசீகத்துக்கு ரோமாபுரினா இத்தாலி. அந்த காலத்தில் ரெண்டுமே வல்லரசு. இத்தாலின்ற ஒரு வல்லரசு, பாரசீகம் ஒரு வல்லரசு, 2 பேருக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது பாரசீகம் ஜெயிச்சிருச்சு, இத்தாலி தோற்று போச்சு. இது தோற்றவுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்காவில் உள்ள காபிர்கள்லாம் இது அவங்க கொண்டாடுறாங்க, இது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ரெண்டு இனம், இத்தாலியில் உள்ளவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்க, ஈரானில் உள்ளவர்கள் நெருப்பை வணங்குறவங்க. ஈரானில் உள்ள அந்த பாரசீகர்கள் வந்து நெருப்பு மஜூசிமாங்கல்ல, மஜூசி கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து வேதக்காரர்கள், மறுமை சொர்க்கம் ஆகிரத்து அல்லான்னு சொல்லக்கூடியவங்க, யார் இத்தாலியில் உள்ளவங்க. அப்போ இந்த ஜெயிச்சவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் ஜெயிச்சிட்டான்னு கேட்டால் பாரசி ஜெயிச்சிருச்சு. அப்போ மக்கா காஃபிர்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால், இது வந்து பயங்கர சந்தோஷம். என்னன்னு கேட்டால், முகமது மாதிரி கொள்கையில் இருக்கிறவங்க ரோமாபுரிக்காரங்க, மறுமை சொர்க்கம்னு சொல்கிறாங்க. நம்ம மாதிரி கொள்கையில் இருக்கிறவன் ஈரான்காரன், அவன் ஜெயிச்சு சந்தோஷம். நம்ம கருத்தில் உள்ளவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. எதில் சந்தோஷப்படுறாங்க?
அன்னைக்கு ஈரான் வந்து இஸ்லாமிய நாட்டில் வந்துடுது. அன்னைக்கு ஈரான் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் நெருப்பை கடவுளாக்கி வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நெருப்பு கண்டதையும் வணங்குறது தான் மக்கா காஃபிர் கொள்கை. நம்ம கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கிறவன் பார்சிக்காரன், முகமது கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கிறவன் இத்தாலிக்காரன். இப்போ யார் ஜெயிச்சா? எங்கள் கொள்கை தான் ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கு இந்த எங்கேயோ நடந்த ஒரு சண்டையை எங்களுக்கு இருந்து சொல்லி அவன் என்ன செய்கிறான், அதை புகழ்ந்து பெருமை கொண்டுட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இதுக்குன்னு ஒரு சூறா இறக்குறான். சூறாவுக்கு பேர் ரூம்டா, 30வது சூறா. ரூமாபுரின்ட்டு அந்த சூறாவுக்கு பேர். அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரூம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு தான் பெரிய கவலை. அதை கேட்டவனே, ஆமாம் நம்மளை மாதிரி சொர்க்கம் நரகங்கிறான், அவன் தோற்று போயிட்டான், அவன் ஜெயிச்சிட்டாங்கன்னு மனசில் ரொம்ப ஒரு சஞ்சலப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போது வந்து ரோமாபுரி வந்து தோற்று விட்டது. ஒலிபத்தி ரூம் ரோமாபுரி இன்றைக்கி தோற்று விட்டது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு சில ஆண்டுகளில் இதே ரோமாபுரி வந்து பாரசீகத்தை வெற்றி கொள்ளும். அல்லாஹ் சொல்லிக்கிறேன் ஒலிபத்தி ரூம்னு சொல்லிட்டு பின்ன ஒகும் இம்பாது கலபிஹிம் சயகலிபோன், இன்னைக்கு தோத்ததுக்கு பிறகு மறுபடியும் ஜெயிப்பார்கள். ஓ யௌம இதன் எஃப்ரஹுல் மூமினூன், அப்போ மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். யார் வெற்றியில்? இந்த இத்தாலி வெற்றியில் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவன் என்ன முஸ்லீமா? நமக்கு நெருக்கம்னு பார்க்கணும். அவன் ஷியாவாக இருந்தாலும் அமெரிக்கா உனக்கு நெருக்கமா, ஷியா நெருக்கமா? அமெரிக்காக்காரன் உனக்கு யார் உனக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சிந்திக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கணும்னா அந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இவன் பக்கம் நியாயம் இருக்குது. ரெண்டாவது நம்ம யார் பக்கம் நிற்கணும்னு கேட்டால் அந்த ரோமாபுரி பக்கம் நிற்க சொல்லியிருக்கானே. அன்னைக்கு பாரசீகர்கள் வந்து மக்கா காஃபிர் மாதிரி இருந்தாங்க, ரோமாபுரி வந்து கிறிஸ்தவ கொள்கையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஈரான் பக்கம் தார்மீகமாக அதை வெற்றியிலே சந்தோஷப்படணும். அவங்க தான் அன்றைக்கி ஒரு முஸ்லீம்டா மானத்தோடு வாழ்கிறாங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேர் அவங்கள கொண்டு தான் அன்றைக்கி உலகத்தில் வந்துச்சு. உலகத்தில் எல்லாருமே முஸ்லீம்னா கோலை பயந்தாங்குள்ளி அடி வாங்கி சாவுவாங்கன்னு இருந்த ஒன்றை வந்து அவன் என்னவா இருந்தாலும் முஸ்லீம்களுக்கெல்லாம் வர்றான் உலகத்துக்கு. அப்போ அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு ஒரு அந்தஸ்து தரக்கூடிய வேலையை அவன் செஞ்சுருக்கிறான். அதுக்காக நிறைய இழந்திருக்கிறான். பொருளாதாரத்தோட அது இதுன்னு எக்கச்சக்கமான இழப்புகளுக்கு மத்தியிலையும் அந்த கொள்கைக்காக நிற்கிறான்ல. அவன் எவனாக இருந்தால் உனக்கு என்ன அந்த கொள்கையை சொன்னால் ஏற்றுக்கிறாத. அலியா இல்லை, அலியை வந்து கும்பிட்டான்னு கும்பிடாத. அவன் இன்றைக்கி உங்கள் பக்கம் நின்றானா இல்லையா? பைத்துல் முகத்தஸ் யாருடைய? அவன் விஷயமா? இவங்க விஷயம் தானே, நம்ம விஷயம் தானே. அதுக்கு வந்து நீ தானே இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒரு ஆள் தானே சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்த மாதிரிலாம் இருக்கிறான்னு செய்யும்போது கொஞ்சம் விசுவாசம், நன்றி விசுவாசம் இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனால் அந்த கம்யூனிஸ்ட்டுகள், பகுத்தறிவாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லாருமே ஈரான் பக்கம் பேசுகிறாங்க. இவங்க இந்த பதிவை போட்டவுடனே கீழே நுழைஞ்சு காரி துப்புறாங்க. இப்படியுமா முஸ்லீமில் இருப்பானுவோ? அவங்க சேர்ந்த ஒரு ஆளை வந்து செத்துட்டாரு, அவர் கொல்லப்பட்டிருக்கிற அந்த கொல்லப்பட்டது அநியாயம் தானே, அநியாயமாக தானே போய் கொண்டுருக்குறாங்க. அநியாயமாக கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வராமல் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. போய் சேர்த்தான் நரகத்தின் கொல்லிக்கட்டை செத்ததுங்கிறானுவோ. இதெல்லாம் யார்? இதெல்லாம் ஒரு சலவி, அவன் மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களாம். எவ்வளோ கேடு கட்டவங்களாக இருக்கான்னு பாருங்கள். அரசியல்வாதிகள்லேருந்து அம்புட்டு பேரும் இதோட நியாயத்தை விளங்கி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட ஷியாவை ஏற்றது யார் இருக்கா? இன்றைக்கி ஷியா கொள்கைக்கு வந்து அவ்வளோ கடுமையான பதிவுகள் நான் தான் போட்டிருக்கிறேன், நிறைய போட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இது ஷியா அந்த மேட்ரு இல்லை. அதுக்காக பஞ்சாயத்து நடக்குது. அப்போ அவன் ஷியான்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் அவங்க சலபியா? அப்படி சொன்ன அமெரிக்காக்காரன் சலபியான்டா. அமெரிக்காக்காரன் சலபி இல்லைப்பா. அதை வழங்காமல் என்ன செய்கிற? ஏன்னா அவன் அமெரிக்காக்காரன் சலபிங்கிற மாதிரி, இவன் ஷியாங்கிற மாதிரி, இவன் சலபி பக்கம் நிற்கிறோன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் யார் இவன் யார்? இவன் வந்து உனக்கு ரோமாபுரி மாதிரி நெருக்கமானவன். இன்னைக்கு இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாரசீகர் மாதிரி நமக்கு நெருக்கம் இல்லாதவன். இவன் ரோமாபுரி இத்தாலி மாதிரி நமக்கு நெருக்கமானவன். இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்க இஸ்ரேலுடைய அந்த சித்தாந்தமும் ஈரானுடைய ஷியாவுடைய சித்தாந்தம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நெருக்கமானவன். இவன் நமக்கு ஆசிரத்து மருமை அதெல்லாம் சொல்லக்கூடியவன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறான்ல, அப்படின்னா யாருன்னு கேட்பான்லவன். அந்த மாதிரி வித்தியாச நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அதை கூட விளங்காமல் என்ன செய்ய. இதுக்கு தரியாக நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்து. அதை வேணால் நாளைக்கு எடுத்து போட்டு விட்றேன், அது பதிவில். இதில் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆனால் இப்படி இருக்கிறாங்க தகவலுக்கு ரொம்ப மன வருத்தம். இப்படியுமா இருப்பானு இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க அழிக்கப்பட வேண்டியவன், ஒழிக்கப்பட வேண்டியவன், அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் எழுதுகிறாங்க. அது தகவலுக்காக தான். இதெல்லாம் வந்துட்டு இவங்களை அலட்சியப்படுத்துங்க. இது மாதிரி இருந்தாலும் மக்களை இவங்க தாவா பண்ண மாட்டாங்க, நாசமாக்கிடுவானுவோ. எல்லாம் அந்த அரபு நாட்டு காசுக்காக வேண்டி சவுதியில் அந்த முடிவு எடுத்துட்டான்ல, சவுதியில் முடிவு எடுத்ததுனால நம்மளை ஆதரிக்கணும், இல்லாட்டி கட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு. தகவல் புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.